ஏஎஸ் 13 பொறுத்த வரையும் ஏஎஸ் 13 பொறுத்த வரையும் எக்ஸாம்ல பெருசா கேட்க மாட்டான். சரியா? எங்க கேட்பானா உள்ள கேட்பான். ஷேர் வேல்யூவேஷன், டிபெஞ்சர் வேல்யூவேஷன் கேட்பான் உள்ள. 5 மார்க்ல வெளில ஏஎஸ் क्वेश्चनே கேட்க மாட்டான். சோ 13 நீ ஒதுக்கி விட்டுறலாம். 1 ஒதுக்கிடலாம், 13 ஒதுக்கிடலாம். சரியா? ஓகே சார். ஓகேவா? சோ இப்போ கவனி ஏஎஸ் 10 ஏஎஸ் 10 சரியா? யாராவது வரணும் எல்லாம் வந்துச்சா? வந்தாச்சு நினைக்கிறேன். இல்ல சார் 48 தான் இருக்கு. வரட்டும் மீதியா வரவங்க வரணும். கவனி ஏஎஸ் 10 ஏஎஸ் 10 ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மென்ட்டாமா? எஸ் சார். ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மென்ட்டா? எஸ் சார். இதெல்லாம் யாரும் வரலையாமா? வந்தாச்சா? கவனி என்ன பவர் சத்திகா? இருக்கு சார். இருக்கு. வீடியோ ஆன் பண்ணுங்க. பவர் அன்மியூட் பண்ணு பவர். நீதான் ஆன்சர் சொல்லுங்க. ஏஎஸ் 10 ஆன் டிபார்ட்மென்ட். இந்த மாமல வாசனையா இருக்கு. கவனி இந்த மனம் வரும். கவனி ஏஎஸ் 10 ப்ராப்பர்ட்டி யாருமாது? சார் வேற வாசனை கேக்குது சார். கவனி ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட். ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட். ஃபுல்லா அசெட், ஃபிக்ஸ்ட் அசெட்னு பழைய பேர் ஏஎஸ் 10 ஃபிக்ஸ்ட் அசெட். இப்போ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட்னு பேரை மாத்தி இருக்கான். சரியா? சோ இதுல என்ன சொல்றான்னு பாப்போம். ரெண்டு தான். ஒண்ணு வாங்கும்போது என்ன பண்ணணும், விற்கும் போது என்ன பண்ணணும். தட் இஸ் ரெகக்னைசேஷன். வாங்கும்போது எப்படி ரெகனைஸ் பண்ணணும், விற்கும் போது எப்படி ரெகனைஸ் பண்ணணும். வாங்கும்போது ரெகனைசேஷன் ஒண்ணு. அடுத்தது வாங்கிட்டு வருஷம் எப்படி ரெகனைஸ் பண்ணுவேன், மெஷர்மெண்ட் ஆஃப்டர் ரெகனைசேஷன். சார் வருஷம் என்ன சார் பண்ணுவோம், செக் பண்ணி ரிமைனிங் வேல்யூ பண்ணுவோம், இல்லனா ரீவேல்யூ பண்ணுவோம். கரெக்ட்டா? எஸ் சார். கரெக்ட்டாமா? எஸ் சார். சோ அது ரெண்டுல ஏதோ ஒன்னு பண்ண போறோம், அதுதான் சொல்றான். சரிக்கா? சோ ஃபர்ஸ்ட் வாங்கும்போது எப்படி, விற்கும் போது எப்படி. வாங்கும் போதுனா வாங்கின உடனே எப்படி, வருஷம் எப்படி, இதெல்லாமே ஏஎஸ் 10ல தான் சொல்லியிருக்கான். சோ ஏஎஸ் 10ல ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட். கரெக்ட்டா? சார் வாய்ஸ் ரொம்ப டவுனா கேக்குது சார். எனி டேஞ்சபிள் ஐட்டம்ஸ், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் போய்டும் சார். கேக்குதா இல்லையா? வாய்ஸ் சரியா கேக்கலனா? வாய்ஸ் கம்மியா இருக்கு சார். இப்ப கேக்குதா? 5 வெர்ஷன்ஸ் இருக்கு. நாட் ஆடியபிள். இப்ப கேக்குதா இல்லையாமா? கேக்குது சார். லைட்டா கேக்குது, ஸ்லோவா கேக்குது, ரொம்ப கம்மியா இருக்கு. ப்ளூடூத்ல சார்ஜ் இருக்கான்னு பாருங்க. சுத்தமா கேக்கலையாமா? இது ஹெட்செட் சார்ஜ் போச்சு. ஒரே நிமிஷம். கவனி ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட் PPE ஆர் பேசிக்கலி என்னன்னு சொல்றான், டான்ஜிபிள் ஐட்டம்ஸ்ங்கறான். அப்ப எதை எக்ஸ்க்ளூட் பண்றான், இன்டான்ஜிபிள் ஐட்டத்தை எக்ஸ்க்ளூட் பண்றான். held for use in production or supply. held for use in production or supply. என்னன்னா ஃபேக்டரியில யூஸ் பண்ற மிஷினரி அப்படிங்கறான். ஆர் என்னத்துக்கு வச்சிருக்கலாம், ரெண்டல் பர்பஸ்க்கு நீ வாங்கி வாடகைக்கு கொடுத்துருக்க. எங்க போன? ஆர் அட்மின் பர்பஸ், உன் ஆபீஸ்ல நாளைக்கு நாளைக்கும் யாரோ பேசிட்டு இருக்கீங்க, ஓபன் பண்றாங்க. மியூட் போட்டுட்டு பேசுங்கயா. ஓகேவா? சார் நீங்க எல்லாரும் மியூட் போட்டுருங்க. நீ ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் என்ன, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் ஆர் சப்ளை ஆஃப் சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் ரெண்டல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆர் அட்மின் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அட்மின் பர்பஸ். கரெக்ட்டா? எஸ் சார். and expected to be used for more than one accounting period. சார் இந்த வாட்டி வாங்கி இந்த வாட்டியே முடிஞ்சு போச்சு. that is not a PPE, that is not a fixed asset. ஓகேவா? அப்படியே ரெவென்யூ அப்படியே கொண்டு P&L ல போட்டுறலாம். கரெக்ட்டா? எஸ் சார். இப்போ PPE என்ன, டான்ஜிபிள் ஐட்டம். held for production, held for use in production or supply, rental purpose, provision of supply of service, rental to others or admin purpose, and
and condition and Okay, sir. expected to be used for more than one accounting One period. accounting period. expected to be used for more than one accounting Period. Accounting period. சார் இப்போ நான் சொல்றேன், நான் ஒரு அசெட் வாங்குறேன், அந்த அசெட்டோட லைஃப் 6 month. இது பிபிஏ இல்லையா? 6 months. நான் ஒரு அசெட் வாங்குறேன், அந்த அசெட்டோட லைஃப் 6 month. Whether this asset is a PPE or not. இல்ல sir. If it is purchased on 1st January, it is PPE. It Yes, can sir. be used for more than one accounting One accounting period. January, February, March யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் பீரியட் ஆன April, ஏப்ரல், மே, ஜூன் May, யூஸ் June. பண்ணிக்கலாம். Hmm. இந்த क्वेश्चन எப்படின்னு கேட்டினா 1/4/2012 அன்னைக்கு, சாரி 1/4/2020 அன்னைக்கு நான் 12 months ரெண்ட் பே பண்றேன். அது ப்ரீபெய்டா ப்ரீபெய்ட் இல்லையா? Prepaid. Prepaid. ப்ரீபெய்ட் கிடையாது. ஏன்னா அடுத்த அக்கவுண்டிங் பீரியடுக்கு பே பண்ணாதான் அது பேர் ப்ரீபெய்ட். இந்த வருஷத்துக்கு நான் முதல்ல ஃபுல்லா பே பண்ணா அது அட்வான்ஸ், நாட் ப்ரீபெய்ட். அதுவே ஜனவரி மாசம் நான் 6 மாசத்துக்கு ரெண்ட் பே பண்றேன், அது ப்ரீபெய்ட் ரெண்ட். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா அப்ப 3 மாசம் ரெண்ட் அடுத்த பீரியடுக்கு போயிடுது. சேம் லைக் when benefit derived from the asset is more than one accounting period, that is called PPE. Okay, sir. one accounting period தான் சொல்லிருக்கானே தவிர அவன் 1 month 2 months னு சொல்லல. Even if it is 1 month, I am purchasing on 28th March, this is PPE. கரெக்ட்டா? கரெக்ட்டா? Yes, sir. அடுத்தது காஸ்ட் ஆஃப் PPE shall be recognized. எப்போ சார் ரெகக்னைஸ் பண்ணலாம்? ஒரு PPE எப்போ நான் புக்ல அசெட்னு போடலாம்? அந்த அசெட்னால எனக்கு ஃபியூச்சர் எகனாமிக் பெனிஃபிட் will flow to the entity by its use. நான் அதை யூஸ் பண்றதுனால எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும். Yes, sir. by its sale னு வரக்கூடாது. அப்போ அது PPE கிடையாது, அது இன்வென்டரி. Okay, sir. நான் ஃபேக்டரியில இருக்கிற மிஷினரியை வித்து சம்பாதிப்பனா அதை யூஸ் பண்ணி சம்பாதிப்பனா? யூஸ் பண்ணி. அதை வித்து சம்பாதிச்சா அது இன்வென்டரியா இருக்கும். ஆர் அசெட் கிளாசிஃபைட் as for sale னு இருக்கும். அப்ப நீ பெனிஃபிட் எப்படி தான் டிரைவ் பண்ணனும்? by its, you will derive the benefit from its use, not from its sale. ஓகேவா? பிளஸ் அப்படினா என்ன? you will receive the future benefit plus காஸ்ட் உன்னால மெஷர் பண்ண முடியும். காஸ்ட் உன்னால மெஷர் பண்ண முடியும். then only you can recognize PPE. what is PPE? PPE is an tangible item which is used in production or supply of goods or service rented to others or admin purpose, and it can be used for more than one accounting period. Recognition எப்போ? there will be future economic benefit to the entity by its use plus cost can be measured reliably. sir, spare parts, servicing equipment, standby equipment, sir, இதெல்லாம் என்ன சார் இது அப்படினா இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணலாம் PPE யா? if it is classified, if it is எப்போ? if it is satisfied the condition mentioned above. spare parts tangible ஆமா சார் tangible. held for production or service ஆமா சார் service. more than one accounting period ஆமா சார், அப்ப spare parts also PPE. Okay, sir. இல்லையா? கரெக்ட்டா? அவ்வளவுதான். when they meet the criteria of PPE, அவ்வளவுதான். are recognized, the above three are recognized when they meet the definition of PPE. so இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இங்க வா, இதுதான் உள்ள வர போறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெகக்னைசேஷன், அடுத்து சப்சிக்வெண்ட் ரெகக்னைசேஷன். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெகக்னைசேஷன் பார்க்க போறோம். என்ன ரெகக்னைசேஷன்? இனிஷியல் ரெகக்னைசேஷன். இனிஷியல் ரெகக்னைசேஷன்ல ரெண்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் காஸ்ட். இனிஷியல் காஸ்ட் அசெட் எப்ப எதுல ரெகக்னைஸ் பண்ணலாம்? அசெட் should be recognized as cost. கரெக்ட்டா? Yes, sir. asset should be recognized at cost. நல்லா பாரு, மூணு சொல்றான். நீ ஒரு அசெட் எப்படி தெரியுமா பண்ணலாம்? ஒரு அசெட்ட வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆர் ஒரு அசெட்ட நீனே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஆர் இந்த அசெட்ட கொடுத்துட்டு வேற அசெட் வாங்கலாம். அப்ப மூணு மெத்தட் இருக்கா? Yes, sir. மெத்தட் பர்ச்சேஸ், பேமெண்ட் ஃபார் கேஷ் ஆர் கிரெடிட், இன்னொன்னு கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்னு எக்ஸ்சேஞ்ச். அசெட் கொடுத்துட்டு வேற ஒரு அசெட் வாங்குறேன். Yes, sir. இப்ப பாரு, இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னு சொல்றேன் பாரு. Some PPE will not give the benefit directly.
பட் அந்த பிபிஇ இல்லைன்னா உன்னால மத்த பிபிஇல இருந்து பெனிஃபிட் டெரைவ் பண்ண முடியாது. சார் என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு ஃபேக்டரி கட்டியிருக்கேன். என் ஃபேக்டரியில திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வைக்கிறோமா? எஸ் சார். அது ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குதா உனக்கு? நோ சார். இல்ல பட் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இல்லனா உன்னால லீகலா அந்த இடத்துல உன்னால ஃபேக்டரி ரன் பண்ண முடியாது. கரெக்ட்டா? எஸ் சார். சேஃப்டி படி அந்த இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருந்தே ஆகணுமா? லைட்டிங் இருந்தே ஆகணுமா? இப்போ அந்த லைட்டிங்கோ அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரோ பிபிஇ இல்லனா ஈவன் தோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரும் பிபிஇ அந்த லைட்டும் உனக்கு எந்த பெனிஃபிட்டும் டைரக்டா கொடுக்கலனாலும் மத்த ஒன்ட்ட இருக்கிற ஃபேக்டரி அசெட்ஸ்ல இருந்து நீ பெனிஃபிட் டெரைவ் பண்ண இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் தேவை. Yes sir. அப்போ though some items of PPE not directly increase the future economic benefit, but may be necessary for the entity to obtain the future economic benefit from its other asset. Yes sir. அப்போ that item இது மாதிரி ஏதாவது ஐட்டம் இருந்தா கூட அதுவும் என்னதான் சொல்லிட்டான்? PPE. PPE. கரெக்டாமா? கரெக்டா? சரி கவனி. பர்ச்சேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பர்ச்சேஸ் பண்ற. பர்ச்சேஸ் பிரைஸ் அப்படியே காஸ்டா போட்டுருவியா? எஸ் சார். பர்ச்சேஸ் பிரைஸ் அப்படியே என்ன பண்ணிடுவ? காஸ்டா மென்ஷன் பண்ணிடுவோம். காஸ்டா போட்டுருவ. அதுல உனக்கு சொல்லிருக்கான், இத நான் சொல்றேன், உனக்கு எஃப்எம் புரிஞ்சிருந்தா இது புரியும், அப்படி இல்லனா புரியலனாலும் பரவாயில்ல. எஃப்எம் படிச்சிருந்தீனா புரியும், புரியலனாலும் பரவாயில்ல. என்ன சொல்றான்? இப்போ நான் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அசெட் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இத நான் 5 வருஷம் 2 லட்சம் 2 லட்சமா கொடுத்து அடைக்க போறேன். ஓகே சார். டிஃபர்டு டேர்ம். ஓகேவா? இப்போ அந்த 10 லட்சத்தை 5 வருஷம் 2 லட்சமா கொடுக்குறேனா? இப்போ அசெட் வேல்யூ 10 lakhs போடாத. என்ன போடாத? 10 lakhs போடாத. இந்த 2 lakh தானே நீ பே பண்ண போற. எஸ் சார். அத 10% டிஸ்கவுண்ட் பண்ணு. ஏதோ ஒரு பெர்சன்டேஜ், ரெஸ்பெக்டிவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்டிங் பண்ணு. எஃப்எம்ல படிக்கிற மாதிரி 0.909 போட்டா இங்க 1,80,000 வருமா? 0.8 போட்டா இங்க 160 வருமா? 0.7 போட்டா 150 வருமா? ஆட் பண்ணா இந்த இடத்துல ஒரு 6,58,000 வருமா? சும்மா இந்த 2 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணா 6,58,000 வருமா? ஃபர்ஸ்ட் வருஷம் 2 லட்சத்தோட வேல்யூ 180, செகண்ட் இயரோட 2 லட்சம் வேல்யூ 160, தேர்ட் இயர் 2 லட்சம் வேல்யூ 150 அப்படி தானே வரும். நீ என்ன பண்ணணும்? இந்த 6,58 தான் அசெட், மீதி இருக்கிற அந்த 3 lakh சம்திங் இன்ட்ரெஸ்ட் ரெகனைஸ் பண்ணணும். இத உனக்கு சிஏ இன்டர்ல கேட்க மாட்டான், பட் சிஏ ஃபைனல்ல இது இருக்கு. நான் சொல்றது புரியுதா? நார்மலா பர்ச்சேஸ் பிரைஸ் தான். டெஃபர்ட் பண்ணி நீ பே பண்ணா நீ எப்படி பே பண்றியோ அதை அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணு. ஃபியூச்சர் பேமெண்ட் அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணு. இதுதான் நீ பே பண்ண அமௌண்ட். கரெக்ட்டா? எஸ் சார். ரிமைனிங் அமௌண்ட் நீ என்ன ட்ரீட் பண்ணனும்ங்கறான்? இன்ட்ரெஸ்ட் P&L ல போடணும்ங்கறான். இதுக்கு மட்டும் தான் டெப்ரிசியேஷன் போடணும். எக்ஸாம்ல கேட்க மாட்டான், ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ். சார் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் சார், நான் வாங்கல, கட்டறேன். அப்ப என்னது? அப்ப என்ன காஸ்ட் வரும்? மெட்டீரியல் காஸ்ட் வருமா? மெட்டீரியல்ஸ் கரெக்ட்டா? கரெக்ட்டா? எஸ் சார். அப்புறம் வேற என்ன வரும்? லேபர் சார்ஜஸ். நல்லா கவனி. பர்ச்சேஸ் பண்ற தெரியுமா? if it is a plant, நல்ல ரொம்ப பெரிய பிளான்ட், இந்த இடத்துக்குலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் அப்படிலாம் ஏதாவது சிச்சுவேஷன்ல இருந்ததுன்னா பர்ச்சேஸ் காஸ்டோட டைரக்ட் அட்ரிபியூட்டபிள் காஸ்ட். நல்லா கவனி, இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி காஸ்ட் incurred to bring the asset into the present location or condition. இந்த இடத்துக்கு நான் அசெட் வாங்கிட்டேன், நான் ஏசி வாங்குறேன். ஏசி வாங்கின காஸ்ட் மட்டும் அசெட் காஸ்டா போடக்கூடாது. அது அங்கேருந்து ஏத்தி என் வீட்டுல இறக்கணும், என் வீட்டுல ஏத்தி நான் மேல வைக்கணும், பின்னாடி நான் அந்த அவுட்புட் லிட் வைக்கணும், அது கனெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு காப்பர் ராட் வாங்கணும், எல்லா காஸ்டும் இன்கர் ஆகுதுல. எல்லாத்தையும் சேர்த்து ஏசி ஆன் பண்ற வரையும் எனக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த காஸ்ட் தான் காஸ்ட் ஆஃப் த அசெட். கரெக்ட்டா? எஸ் சார். அப்போ பர்ச்சேஸ் காஸ்ட், அதுக்கப்புறம் நீ சைட் ப்ரிப்பரேஷன், இன்ஸ்டாலேஷன், அசெம்பிளி, அதுக்கு காஸ்ட் ஆஃப் டெஸ்டிங், ப்ரொஃபஷனல் ஃபீஸ், இது மாதிரி சில காஸ்ட் இன்கர் பண்ண வேண்டியது இருக்குமா? எஸ் சார். அப்ப அதுக்கு சேர்த்து ஒரே பேர் சொல்லலாமா? என்னது? டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் காஸ்ட். டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் காஸ்ட். எதுக்கு? டு பிரிங் த, இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோ எங்கயாவது. டு பிரிங் த அசெட் ஆர் டு பிரிங் த PPE into its intended location or condition. நீ எங்க அதை வைக்கணும்னு நினைக்கிறோம்? நீ ஏசி வாங்கி கீழே வச்சுப்பியா வீட்ல, இல்ல மாட்டி ஏசி போட்டு காத்து வாங்கணும்னு நினைப்பியா? மாட்டி காத்து. அப்போ intended locationங்கிறது எரெக்ட் பண்றது தானே, மேல வைக்கிறது தானே.
அப்போ மேல வைக்கிற வரையும் என்ன செலவாகுதோ அந்த செலவெல்லாம் காஸ்ட் ஆஃப் த அசெட்ங்கறோம். ஓகே சார். இது ஃபார் பர்ச்சேசிங் ஆஃப் அசெட். சரியா? இதுல ஒன்னு சொல்றான் பாரு, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் அடிச்சு விடுறாங்க மாதிரியும் சொல்லுவான், நம்பவே முடியாது அப்படி இருக்கும். கேளு. 6 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இந்த ஏசியை நீ பிரிச்சு செலவு டிஸ்மேண்டில் பண்ணா உனக்கு செலவாகும்ல? எஸ் சார். அந்த செலவை இப்பவே அசெட் வேல்யூல ஆட் பண்ணிக்கணும்ங்கறோம். அந்த செலவை என்ன பண்ணுங்கறோம்? இப்பவே அசெட்ல ஆட் வேல்யூ பண்ணி அத கொஞ்சம் கொஞ்சமா டெப்ரிசியேட் பண்ணி எடுத்து வைங்கறோம். அப்போ டிஸ்மேண்டிலிங் எக்ஸ்பென்ஸ் ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் லைஃப் போட்டுக்கலாமா? எக்ஸாம்ல கொடுத்திருப்போம் உனக்கு டிஸ்மேண்டிலிங் எக்ஸ்பென்ஸ் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் லைஃப். ஓகே சார். இவங்களுக்கு புத்தி பேதரிச்சு போச்சு இண்டேஸ் படிச்சு படிச்சு. அவன் என்ன சொல்றான், 10 வருஷம் கழிச்சு நீ 1 லட்சம் ரூபாய் இன்கர் பண்ணுவியா? 10 வருஷம் கழிச்சு 10% இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் போட்டா 0.4 வருமா? இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் PVIF டிஸ்கவுண்டிங் பிரசன்ட் டிஸ்கவுண்டிங் பண்ணுவோம்ல, பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க. அப்ப ஆஃப்டர் 10 இயர்ஸ் நீ வந்து 1 லட்சம் இன்கர் பண்ண போற. இன்னைக்கு அதோட மதிப்பு 40,000 ரூபாய் தான். இந்த 40,000 ரூபாய் மட்டும் காஸ்ட் ஆஃப் தி அசெட்ல ஆட் பண்ணிக்கோங்கறோம். உனக்கு டைரக்டா பிரசன்ட் வேல்யூ கொடுத்துருவான், நீ கால்குலேட் பண்ண தேவையில்லை. நீ என்ன பண்ணணும், இது மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்தா அந்த காஸ்ட் ஆஃப் தி அசெட்ல நீ என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? சரி, எதெல்லாம் ஆட் பண்ண கூடாது சொல்றேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதே டைரக்ட் அட்ரிபியூட்டபிள் காஸ்டா? இதே மாதிரி செலவாகுமா? எஸ் சார். பிளஸ் எனி காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் அசெட், அந்த அசெட்டுக்கு சரியா ஜல்லி மணல் ஏதாவது வாங்கிருப்பியா? எஸ் சார். பிளஸ் எனி காஸ்ட் அலோகேட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படினா நீ ஆல்ரெடி ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணிட்டு இருப்ப. எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டினால அங்க மிஷினரி ஓட்டி அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அப்ப எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் அங்க பிரிக்கணும்ல? எஸ் சார். அப்ப அந்த காஸ்டையும் ஆட் பண்ணிக்கோ. இது எக்ஸாம்ல கேட்க மாட்டான், சும்மா சொல்றேன். பிளஸ் borrowing காஸ்ட், தட் இஸ் வட்டி. ஏன்னா கட்டிக்கிட்டு இருக்கிற போது காஸ்ட் இப்பதானே படிச்சோம், AS 16. கட்டிக்கிட்டு இருக்கும் போது உள்ள வட்டி நம்ம என்ன பண்ணணும், கேபிடலைஸ் பண்ணணுமா P&L ல போடணுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் கேபிடலைஸ். அததான் சொல்றோம். ஓகேவா? எஸ் சார். ஓகேவா? இப்ப பாரு, டைரக்டா சம் போலாம். நல்லா கவனி. Some operation may occur with the construction or development of item which are not necessary to bring the asset into the current location or condition. As the management interns, then the cost should be transferred to PL. அப்ப நீ என்ன பண்ண கூடாது, காஸ்ட் ஆஃப் தி அசெட்ல ஆட் பண்ண கூடாது. எதெல்லாம் தேவை இல்லையோ, இந்த காஸ்ட்லாம் தேவை இல்லையோ அந்த காஸ்ட்லாம் என்ன பண்ண கூடாது, எடுத்துட்டு வர கூடாது. என்ன சார் புரியலையே சார்? இப்போ நான் ஒரு ஃபேக்டரி கட்டறேன், நம்மள்ட்ட ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான், பையன் அவன் இன்ஜினியர், நீ அந்த ஃபேக்டரி கட்டறான்னு மேல பார்வையா பாத்துக்க சொல்லிட்டேன். அவன் அந்த ஃபேக்டரி கட்டறானோ கட்டலையோ நான் சம்பளம் கொடுப்பனா மாட்டேனா? கொடுப்பேன்ல. இப்போ அந்த காசை நான் காஸ்ட் ஆஃப் தி அசெட்ல ஆட் பண்ண கூடாது. ஏன்னா even though whether you are not constructing or constructing the property, you will be paying the salary to the person. Yes sir. அப்ப that is not necessary to bring the asset. அந்த salary நீ பே பண்றது necessary கிடையாது. கரெக்ட்டா இல்லையா? எஸ் சார். அடுத்து எப்போ நம்ம கேபிடலைஸ் பண்ண அசெட் வேல்யூ ஆட் பண்றது எப்போ நீ பாடணும்? when item is in the necessary location and condition as intended by the management. அப்போ என்னென்ன செலவுலாம் கேபிடலைஸ் பண்ணணும்? நான் வாங்குறது ஆர் கட்டுறது, கட்டி அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் அது எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறானோ அது வரையும் அவன் என்னெல்லாம் செலவு பண்றானோ அதெல்லாம் என்ன பண்ணிடலாம், காஸ்ட் ஆஃப் தி அசெட்ல போடணும். நான் வாங்குறேன்னு வச்சுக்கோ, வாங்கணும், அதை எடுத்துட்டு வரணும், என் வீட்டுல வைக்கணும், அதை ஃபிட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், இது வரையும் எல்லா செலவையும் நான் ஆட் பண்ணுவேன். கட்டணும்னு வச்சுக்கோ, கட்டணும், பெயிண்ட் அடிக்கணும், உள்ள மிஷினரி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், எல்லாம் பண்ணி முடிக்கிற வரையும் செலவுலாம் கேபிடலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது செலவாச்சு ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் நான் எங்க கொண்டு போட்டுருவேன், எங்க போட்டுருவேன். ஹலோ, அதெல்லாம் நான் எங்க கொண்டு போட்டுருவோமா? P&L சார். அப்ப அப் டு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏஎஸ்ல இந்த வார்த்தை சுத்திக்கிட்டே இருக்கும். காஸ்ட் நெசசரி to bring the asset into the necessary location and condition as intended by the management. மேனேஜ்மெண்ட் அந்த அசெட் எங்க வைக்கணும்னு நினைக்குதோ, அது எப்படி இருக்கணும்னு நினைக்குதோ அது வரையும் கொண்டு வந்துருச்சுன்னா அதோட கேபிடலைசேஷனை நிப்பாட்டு, அசெட் வேல்யூவை ஆட் பண்ணாத. இதுக்கப்புறம் என்ன செலவு பண்ணாலும் கொண்டு P&L போடு. P&L கரெக்டா? அடுத்தது இது உனக்கு சிலபஸ்ல கிடையாதுமா.
எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அசெட் உனக்கு சிலபஸ்ல கிடையாது. ஆ ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் தான், இது உனக்கு உண்டு, நல்லா கவனி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ்ட் மாடல். ஆ நல்லா கவனி, ரெண்டு விஷயம். நீ வருஷம் எண்டு வருது தெரியுமா, ஈச் இயர் எண்டு. எஸ் அப்படி சார். அசெட் எப்படி வேல்யூ பண்ணலாம்னா, ஒன்னு காஸ்ட் மாடல் ஆர் ரீவேல்யூஷன் மாடல். என்ன மாடல்? காஸ்ட் மாடல் ஆர் காஸ்ட் மாடல் ஆர் ரீவேல்யூஷன் மாடல். காஸ்ட் மாடல்னா என்ன? காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன், காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன், ரிமைனிங் வேல்யூ. ஆர் அசெட் அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கோ, அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இந்த பக்கம் போட்டுக்கோ. ஆ கரெக்ட்டா இல்லையா? தட் இஸ் கால்ட் என்ன மாடல்? காஸ்ட் மாடல். ரீவேல்யூஷன் மாடல் என்னன்னா வாங்கும்போது 100 ரூபாய், ஆ ஃபர்ஸ்ட் வருஷம் எண்ட்ல அது 120 ரூபாய், அப்ப அசெட் வேல்யூ 120 ரூபான்னு போட்டுருவேன். எஸ் சார். 20 ரூபாய் இந்த பக்கம் ரீவேல்யூஷன் ரிசர்வ்னு வச்சுப்ப. ம் அந்த ரிசர்வ் வச்சு எதுவும் பண்ண முடியாது, சும்மா வச்சுக்கலாம், அசெட் வேல்யூ மட்டும் ஏத்திக்கலாம். கரெக்ட்டா இல்லையா? இது என்ன மாடல்? ரீவேல்யூஷன் மாடல். கரெக்டாமா? ஆ சரி, இப்ப பாரு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கான் பாரு, இத உனக்கு தியரிட்டிக்கலா கேட்பான். ஆ என்னன்னு பாரு, this class subsequent valuation இருக்கு தெரியுமா, நீ காஸ்ட்லி வேல்யூ பண்ணா ரீவேல்யூஷன்லயும் வேல்யூ பண்ணலாம். ஆ ஒவ்வொரு அசெட் நான் இந்த ஃபேனை நான் இப்படி வேல்யூ பண்றேன், அந்த ஃபேனை நான் அப்படி வேல்யூ பண்றேன்னு பண்ணக்கூடாது. ஏசி, இந்த ரூம்ல இருக்கிற ஏசியை நான் காஸ்ட்ல வேல்யூ பண்றேன், ஃபேக்டரியில இருக்கிற ஏசியை நான் ரீவேல்யூஷன் மெத்தட் பண்றேன், அப்படி பண்ணக்கூடாது. சோ அவன் என்ன சொல்றான் பாரு, will be on என்ன வைஸ்ங்கறான், கிளாஸ் class வைஸ். wise not each item wise. கிளாஸ் வைஸ். class wise but not each ஐட்டம் வைஸ். ஃபேக்டரி பில்டிங் ஒரு கிளாஸ். உன்ட்ட ஃபேக்டரி பில்டிங் 1 இருக்கு, ஃபேக்டரி பில்டிங் 2 இருக்கு, ஃபேக்டரி பில்டிங் 3 இருக்கு. ஒண்ணுத்தையும் ஒரு விதமா பண்ண கூடாது. மொத்த ஃபேக்டரி பில்டிங் either காஸ்ட் மாடல் ஆர் ரீவேல்யூஷன் மாடல். ஆபீஸ் பில்டிங் 1, ஆபீஸ் பில்டிங் 2, ஆபீஸ் பில்டிங் 3 மொத்தத்தையும் ஒன்னு காஸ்ட்ல பண்ணி இல்ல ரீவேல்யூஷன்ல பண்ணு. ஓகேவா நான் சொல்றது? எஸ் சார். furniture at office is different, furniture at factory is different. கரெக்ட்டா இல்லையா? எஸ் சார். furniture at factory, furniture at office வேற கிளாஸ், ஒரே கிளாஸ் கிடையாது. ஈவன் தான் ஒரே அசெட்டா இருந்தா கூட வேற கரெக்ட்டா? ஃபேக்டரியில ஃபேனோட யூசேஜ் வேற, ஆபீஸ்ல ஃபேனோட யூசேஜ் வேற. எஸ் சார். கரெக்ட்டா? இளமுருகா என்ன ஸ்கிரீன்ல வரைஞ்சிட்டு இருக்க? கவனி. கரெக்டாமா? எஸ் சார். புரியுதாமா? அடுத்தது ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட். என்னதுமா? ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட். எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோ. 1 லட்சம் அசெட் வேல்யூ, இதுவரையும் 55,000 ரூபாய் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன். அப்ப புக் வேல்யூ என்னவா இருக்கும்? 1 லட்சம் டெப்ரிசியேஷன் அசெட் வேல்யூ, 55,000 அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன், புக் வேல்யூ என்னவா இருக்கும்? 45,000. நீ அதை எவ்வளவு ரீவேல்யூ பண்ணனும்னு ஆசைப்படுற? 65. எவ்வளவு ஏத்தணும்? 20,000. 20. கரெக்ட்டா? பாரு, ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்றேன், அடுத்த செகண்ட் மெத்தட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாரு, அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன்ல இருந்து அசெட்டை குறைச்சிரியா? எஸ் சார். தட் இஸ் 100 minus 45 சாரி 55 போட்டுறியா? ஆமா. அசெட் வேல்யூ என்ன ஆயிடும்? 45 ஆயிடுமா? 45. என்ன பண்ற நீ? அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் எடுத்து போய் அசெட் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ற. அக்குமுலேட்டட் தனியா இருக்குமா? எஸ் சார். பேலன்ஸ் ஷீட்ல இங்க 100 lakhs, இங்க 55 lakhs இருக்குமா? இந்த 55 எடுத்து போய் இங்க மைனஸ் பண்றியா? இப்போ அசெட் வேல்யூ குறைச்சி டெப்ரிசியேஷன் இந்த பக்கம் கொண்டு போறியா? எஸ் சார். இப்போ வேல்யூ என்னவா மாறிடும்? 45,000. 45. இப்போ என்ன பண்ணு, அசெட் அக்கவுண்ட் டெபிட் ரீவேல்யூஷன் ரிசர்வ் அப்வர்ட் ரீவேல்யூஷன் தான 20,000 ரூபாய் ஏத்துறல இறக்குறியா? ஏத்துறேன். அப்ப அப்வர்ட் ரீவேல்யூஷனா அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் ரிசர்வ் 20. ஒண்ணுமே இல்லமா, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அசெட் வேல்யூ 1 லட்சம் வச்சுக்கோ. ரீவேல்யூஷன் ரிசர்வ் இப்ப 40,000 இருக்கு. சாரி, டெப்ரிசியேஷன் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இப்ப 40,000 இருக்கு. அப்ப புக் வேல்யூ எவ்வளவு? 60. இப்போ நீ இதை 80க்கு மாத்தணும்னு ஆசைப்படுற. நீ எவ்வளவு மாத்தணும்னு ஆசைப்படுற? 80. இந்த 1 லட்சத்தை 60ஆ கொண்டு வா. எப்படி கொண்டு வரணும்? டெப்ரிசியேஷன் தூக்கிட்டு போய் அசெட்ல சார்ஜ் பண்ணு. ஆ கரெக்ட்டா? எஸ் சார்.
அப்ப அசெட் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் டு அசெட் போட்டுருவியா? Depreciation. 40 எஸ் சார். இப்போ அசெட் வேல்யூ என்ன ஆயிடும்? 60யா? எஸ் சார். இப்போ அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் ரிசர்வ் போடுவியா? 2020 2020 இப்போ அசெட் பேலன்ஸ் என்ன ஆயிடும்? 80யா? உனக்கு என்ன வேணும்? ஆஃப்டர் ரீவேல்யூஷன் என் பேலன்ஸ் எவ்வளவு வரணும்? 80 வரணும். அப்ப என்ன பண்ணி என் பேலன்ஸ் இப்போ எவ்வளவு காட்டுது? இப்ப பேலன்ஸ் வந்து 1 lakh காட்டுது. 1 lakh. டெப்ரிசியேஷன் 40 இருக்கு. 40. அப்ப என்ன பண்ண எடுத்து செட் ஆஃப் பண்ணு. சோ 60 ஆயிடும். இப்போ 20 ஏத்து. 20 என்ன சோ இத செட் ஆஃப் பண்றதுக்கு அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் டு அசெட் இப்போ 60 ஆயிடும். இப்போ ஏத்துறதுக்கு அசெட் டு ரீவேல்யூஷன் ரிசர்வ். எஸ் சார். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்றான்? எவ்வளவு ரீவேல்யூஷன்? இப்போ 1 lakh 55 அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன். இப்போ டோட்டல் பேலன்ஸ் எவ்வளவு? புக் வேல்யூ எவ்வளவு? 45. எவ்வளவு மாத்தணும்னு நினைக்கிற? 65. இப்போ எவ்வளவு இன்கிரீஸ்? 20. இந்த 20,000 இன்கிரீஸா? எஸ் சார். இது டிவைடட் பை எவ்வளவு புக் வேல்யூ? புக் வேல்யூ 45,000. புக் வேல்யூ எவ்வளவு? 45. அப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா percentage of increase with book value போட போற. என்ன போட போற? Percentage of increase with book value. எவ்வளவு இன்கிரீஸ்? 20,000மா? டிவைடட் பை புக் வேல்யூ 45,000மா? எஸ் சார். எத்தனை பர்சன்டேஜ்? 44.44% வருதா? எஸ் சார். ஆமா வருதா வரலையா? இந்த 1 minute. யாராவது ஒருத்தர் கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். எஸ் சார். 0.44 44 44.44% வருதா? அவன் என்ன சொல்றான்? புக் இத 44.44% ஏத்து, இத 44.44% ஏத்து, இத 44.44% ஏத்துங்கறான். அப்ப என்ன ஆகும்? இது 1,44,444 ஆயிடுமா? எஸ் சார். 55,000 44% ஏத்து. 79,444 வந்துருமா? எஸ் சார். ரிமைனிங் 45,000 50 65,000 வருதான்னு பாரு. எஸ் சார். எஸ். வருதா இல்லையா? வருது சார். வருதா இல்லையாமா? வருது சார். 65,000 வந்துருதா? அப்ப என்ன சொல்றான் அவன்? இப்ப பாரு இந்த எக்ஸாம்பிள் சொல்லு. 1,00,000 40,000 60,000. இது அசெட் வேல்யூ, இது அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன், இது புக் வேல்யூ. இப்போ இத நான் 90யா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல 1 lakh 60யா கொண்டு வா, 60ய 90யா மாத்து. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல அப்படினா அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் டு அசெட் போட்டுருவேன். 40 40 அப்புறம் அசெட் டு 30 30. ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்றான்? எவ்வளவு டிஃபரன்ஸ்? 30யா? 30/60 50%. அப்ப இத 50,000 ஏத்து, இத 20,000 ஏத்து, இத 30,000 ஏத்துங்கறான். அப்ப என்ன ஆயிடும்? 1.5 லட்சம் ஆயிடுமா? எஸ் சார். 60,000 ஆயிடுமா? பேலன்ஸ் என்ன ஆயிடும்? 90. சோ இதுக்கு என்ன சேனல் என்ட்ரி? அசெட் வேல்யூ 50 ஏத்துறியா? அசெட் அக்கவுண்ட் டெபிட் 50 டு அசெட். எதை ஏத்துற? புக் வேல்யூ. அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அந்த இடத்துல எவ்வளவு வந்துச்சு? 20யா? 20 அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கிரெடிட் கொடுத்தா ஏறிடுமா? ஆல்ரெடி லைபிலிட்டியா? இன்னும் கிரெடிட் கொடுத்தா ஏறிடுமா? டு சர்ப்ளஸ் ரீவேல்யூஷன் ரிசர்வ் 30. கரெக்ட்டா இல்லையா? சார் இதனால என்ன சார் பயன்? ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு இந்த மெத்தடுக்கு என்ன சார் வித்தியாசம்? செகண்ட் மெத்தட்ல ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரையும் உள்ள அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கரெக்ட்டா தெரியும் ஆஃப்டர் ரீவேல்யூஷன். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ரீவேல்யூஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டெப்ரிசியேஷன் தான் தெரியும், ஒரிஜினல் காஸ்ட் அழிச்சு போய்டும். கரெக்ட்டா இல்லையா? ஏன்னா ஒரிஜினல் காஸ்ட் நீ திருப்பி புக் வேல்யூ கொண்டு வந்து புக் வேல்யூ தான் ரீவேல்யூ பண்ற. இத நம்ம என்ன பண்ணிரோம்? ஒரிஜினல் காஸ்டாவே வச்சுக்கிறோம். கரெக்ட்டா? எஸ் சார். அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் ஏத்துறோம், ரீவேல்யூஷன் ரிசர்வ் ரீவேல்யூஷன். அப்போ நம்ம இந்த அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இருக்கு தெரியுமா? ஆல்ரெடி ஒரு 40 இருக்கா? டோட்டல் எவ்வளவு அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன்? 60. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரையும் டெப்ரிசியேஷன் எவ்வளவுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தெரியாது. ஆனா ரெண்டு மெத்தட்லயும் க்ளோசிங் புக் வேல்யூ என்னவா தான் இருக்கும்? சேம் 90.
எப்படி ஃபர்ஸ்ட் மெத்தட்ல எப்படி போடுவ அசெட் அக்கவுண்ட் சரி அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் டு அசெட் போடுவியா 40 40 அடுத்து அசெட் டு asset ரீவேல்யூஷன் ரிசர்வ் 30 revaluation. போடுவியா அப்ப இதுல குறைச்சா 60 ஆயிடுமா பேலன்ஸ் yes sir பிளஸ் 30 ஆட் பண்ணா என்ன ஆயிடும் 30 plus 90 போத் மெத்தட் ஆன்சர் சேம் தான் பட் கிரைட்டீரியா மாறும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ஈஸி இவங்க இருக்காங்க பிஎஸ்ல நியூ புக் மட்டும் தான் இங்க ஒரு நிமிஷம் சோ 3 டைப் இருக்கு பர்ச்சேஸ் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் பர்ச்சேஸ்க்கு பர்ச்சேஸ் பிரைஸ் ஏசி வாங்கினா மட்டும் போதுமா எடுத்துட்டு வரணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணா போதுமா இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் ப்ரொபஷனல் ஃபீஸ் சைட் ரெடி ஃபீஸ் அந்த ஃபீ இந்த ஃபீன்னு கொடுக்கணுமா yes sir பிளஸ் நான் ஒரு ஐட்டம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்கேன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அதை டிஸ்மேண்டில் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுவேன் அதை இப்பவே நீ என்ன பண்ணிக்கணும் include பண்ணிக்கணும் காஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும் தட் இஸ் பிரசன்ட் வேல்யூ உனக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்திருக்கிறதே பிரசன்ட் வேல்யூ தான் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணா அந்த மெட்டீரியல் காஸ்ட் கரெக்ட்டா yes sir இருக்கும் டைரக்ட் காஸ்ட் attributable டைரக்ட் காஸ்ட் allocable ஓகேவா attributable என்ன இந்த மாதிரி நம்ம படிச்சதெல்லாம் attributable allocable என்ன எலக்ட்ரிசிட்டி மொத்தமா பே பண்றா அதுல இதுக்கா யூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டியும் இருக்கு கரெக்ட்டா அது allocable பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மெட்டீரியல் லேபர் அதெல்லாம் கரெக்ட்டா இப்போ அதுக்கு அப்புறம் ரெகனைஸ் பண்ணியாச்சு சப்சிக்வெண்ட் ரெகனைசேஷன் எப்படி பண்ணுவ எய்தர் காஸ்ட் மாடல் ஆர் ரீவேல்யூஷன் மாடல் கரெக்ட்டா yes sir காஸ்ட் மாடல் பார்த்தாச்சு டெப்ரிசியேஷன் அசெட் மைனஸ் அசெட் வேல்யூ காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷனா depreciation ரீவேல்யூஷன் மாடல் என்ன இயர் எண்ட் நீ ரீவேல்யூ பண்ணுவ yes sir சப்போஸ் நீ இந்த மாடல்ல இருக்க சப்போஸ் நீ ரீவேல்யூஷனுக்கு போற அப்படினா அசெட் வேல்யூ மைனஸ் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் புக் வேல்யூ இருக்குமா இப்போ மெத்தட் 1 என்ன பண்ணனும் இந்த வேல்யூ குறைச்சு இப்படி அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் டு அசெட்டா yes sir அப்புறம் இந்த வேல்யூவை ஏத்து அசெட் அக்கவுண்ட் asset to revaluation account ரெண்டாவது மெத்தட் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னு கண்டுபிடி அதோட பெர்சன்டேஜ் போடு அந்த பெர்சன்டேஜ் அசெட் வேல்யூ ஏத்து அதே பெர்சன்டேஜ் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் ஏத்து போடுமா yes sir இப்போ உனக்கு ரீவேல்யூவேஷன் கெயினோ லாஸோ எப்படி பண்ணனும் தட் இஸ் இன்கிரீஸ் ரீவேல்யூஷனா டிக்ரீஸ் ரீவேல்யூஷனா உன் சிலபஸ்ல சப்சிக்வெண்ட் ரீவேல்யூஷன் கிடையாது ஒன்லி இனிஷியல் ரீவேல்யூஷன் மட்டும் தான் இருக்கு இது தேவையில்லை ஓகேவா இதுல என்ன சொல்றான் சரி நீ ரீவேல்யூ பண்ற அசெட் இன்கிரீஸ் ரீவேல்யூஷன் தட் இஸ் அப்வர்ட் ரீவேல்யூஷன் பண்ற 10 லட்சம் ரூபாய் அசெட் 12 லட்சம் ரூபாய் மாத்திர yes sir recognize the revaluation gain in as revaluation surplus or revaluation reserve எங்க போடணும் sir revaluation reserve போடணும் reserve கரெக்ட்டா asset account debit to revaluation reserve 2 lakh போடா ஏறிடுமா yes sir சார் அதுவே நான் டிக்ரீஸ் பண்றேன் இறக்கறதா இருந்தா P&L okay sir அப்படினா என்ன ஏத்துறதுனா உனக்கு இன்கம் அந்த இன்கம் P&L இன்கம்னு போடாதே ஏன்னா அது ஒரு ஆபரேட்டிங் ஆக்டிவிட்டி கிடையாது இன்கம் ஆன்டிசிபேட் பண்ணா அது அகைன்ஸ்ட் ப்ரூடன்ஸ் கான்செப்ட் சோ நீ இந்த பக்கம் சைடுல ரீவேல்யூஷன் ரிசர்வ்னு வெச்சுக்கோ okay sir ஆனா லாஸ் உனக்கு லாஸ் yes sir அது P&L எடுத்து போங்கறான் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ போதும் புரியுதாமா yes sir அடுத்தது டெப்ரிசியேஷன் பண்ணணுமா பண்ண தேவையில்லை அசெட் டிடிஏ பண்ணனும் டெப்ரிசியேஷன் எங்க கொண்டு ரெகனைஸ் பண்ணுவ P&L yes sir டெப்ரிசியேஷன் எங்க கொண்டு P&L ரெகனைஸ் பண்ணுவ P&L ஆர் இந்த இடத்துல தான் புதுசா படிப்ப ஆர் கேரிங் அமௌண்ட் ஆஃப் another asset அப்படினா உன்கிட்ட ஒரு கிரேன் இருக்கு அந்த கிரேனை ஒரு பில்டிங் கட்டறதுக்கு யூஸ் பண்ற அந்த கிரேனோட டெப்ரிசியேஷன் அந்த 6 மாசத்துக்கு அந்த பில்டிங்ல ஆட் பண்ணனும் P&L போட கூடாது கரெக்ட்டா இல்லையா yes sir கரெக்ட்டா இல்லையாமா correct ஒரு ட்ரக் இருக்கு அந்த ட்ரக்க டெய்லியா சப்ளை பண்றதுக்கு வச்சிருக்க அப்ப P&L வரும் அந்த ட்ரக்கோட டெப்ரிசியேஷன் அந்த
அந்த ட்ரக்கையும் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃபேக்டரி பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க. Yes, அப்ப அந்த sir. ட்ரக்கோட டெப்ரிசியேஷன் should be added to the cost of the other asset, that is அந்த பில்டிங். Okay, sir. அப்ப டெப்ரிசியேஷன் எய்தர் ரொம்ப முக்கியம், நிறைய பேருக்கு தெரியாது. Either depreciation will be debited to P&L or it will be added to the cost of another asset. It will be added to the cost of Another asset. ஓகேவா? அடுத்தது land and buildings are separable asset even if they are acquired together. இது ரொம்ப முக்கியம். Land and building are separable asset even it is acquired together. நான் ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கியிருக்கேன் சார். even though அப்படி வாங்கியிருந்தாலும் landக்கு no depreciation, building will have depreciation. ஓகேவா? Yes, sir. Suppose cost of land depreciate ஆகாது. Cost of land depreciate ஆகாது. Yes, sir. Sometimes if cost of land includes cost of site dismantlement or removal or restoration. Mines la யூஸ் பண்றாங்க தெரியுமா? போடுறாங்க. அந்த காஸ்ட் டெப்ரிசியேட் ஆகும். லேண்டா இருக்கு, நான் 100 அடி குழி நோண்டி இருக்கேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி நான் 100 அடி குழியை மூடணுமா? Yes, sir. அந்த காஸ்ட் இருக்கு தெரியுமா? நோண்டிட்டு மூடுற காஸ்ட். அந்த காஸ்ட் will be depreciated even though land cost will not be depreciated. Dismantlement. Okay. இதா? சரி, இப்ப பாரு, இப்ப இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல ஒரு லேண்ட் இருக்கு. இந்த இடத்துல நான் 100 அடிக்கு பள்ளம் நோண்டுறேன். 100 அடிக்கு நோண்டி உள்ள இருந்து நிலக்கரியை வெளில எடுக்கிறேன். பள்ளம் நோண்டது 2011ல. ஓகே சார். 2016 வரை நான் உள்ள இருந்து லைக்னைட் எடுத்திருக்கேன். இப்ப இந்த பள்ளம் நோண்ட காஸ்ட் 2011ல போடவா இல்ல 2011க்கும் 16க்கும் 5 வருஷத்துக்கு பிரிச்சு போடவா? ஏன் ஒரு வாட்டி நோண்டாலும் 5 வருஷத்துக்கு எடுத்திருக்கேன். அப்ப நோண்ட காஸ்ட் இஸ் நாட் ஏ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா? அப்ப அத லேண்ட்னு ரெகனைஸ் பண்ணி 5 வருஷத்துக்கு டெப்ரிசியேட் பண்ணு. என்ன காஸ்ட்? நோண்ட காஸ்ட், குழி நோண்ட காஸ்டையும் குழியை மூடுற காஸ்டையும். அதான் சொல்றான் டிஸ்மேண்டில்மென்ட், ரிமூவல் ஆர் ரீஸ்டோரேஷன். கரெக்ட்டா? some case land may have limited life, அப்ப depreciation வரும். sometimes land will have என்னது ஆஷா? sir, limited life. land may have என்ன life? limited life. என்ன வரும்? depreciation வரும். ஏன் landக்கு நம்ம depreciation போடுறது இல்ல? it has unlimited lifeங்கறதுனால போடுறது இல்ல. கரெக்ட்டா? limited life எப்ப சார்? மைன் இந்த இடத்துல தோண்டினதுக்கு அப்புறம் அந்த மண்ணை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, வீணா போய்டும். Yes, sir. அப்போ land will be depreciated. Yes, sir. நான் இப்ப 2 ஏக்கருக்கு land வாங்கியிருக்கேன். 2 ஏக்கருக்கு இந்த இடத்துல குழி நோண்டி ஃபுல்லா லிக்விட் எடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த இடத்துல land ஒண்ணுத்துக்கு உதவாம போயிடுச்சுன்னா இப்போ அந்த land நான் எதுக்கு யூஸ் பண்ண முடியாது? வீடு கட்ட கூட யூஸ் பண்ண முடியாது. ஆமா. அப்போ இந்த land வாங்குன காஸ்ட்டை நான் ஓவர் 5 வருஷத்துல நான் பிரிச்சு தான் ஆகணும். ஆர் ஓவர் 10 வருஷம் ஆர் ஓவர் 20 வருஷம், எத்தனை வருஷம் லைஃபோ அத்தனை வருஷத்துக்கு பிரிக்கணும். ஓகே சார். எப்போ land depreciate ஆகும்? even land will have limited life னா land will be limited life. depreciated. கரெக்ட்டா? Yes, sir. பாரு, 10,000 ரூபாய் asset value. residual value 1000 ரூபாய். இப்போ depreciation எப்படி கால்குலேட் பண்ணுவார்? 10,000 minus 1,000 minus 1,000 9,000. இப்போ 10,000 cost asset value 9,000. 12,000 rupees residual value. 12,000 rupees residual value. Our residual value is more than carrying amount. Yes, sir, more than. No depreciation. அப்ப என்ன பண்ண கூடாது? depreciate பண்ண கூடாது. பட் ஸ்டில் asset as bookல இருக்கும். ஆனா நீ என்ன பண்ண கூடாது? depreciation calculate பண்ண கூடாது. எப்போ இந்த residual value 10,000 ரூபாய்க்கு கீழ வருதோ அப்ப depreciate பண்ணு. கரெக்ட்டா இல்லையா? இதெல்லாம் எக்ஸாம் கேட்பாங்க. if residual value is equal to carrying amount or more than carrying amount, depreciation is 0. until the carrying amount rises or residual value reduces. கரெக்ட்டா இல்லையா? Yes, sir. எப்ப சார் depreciation ஆரம்பிக்கணும்? பர்ச்சேஸ் பண்ணும்போதா இல்ல ரெடி பண்ணும்போதா? put to use ready to use கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. when it is, நல்ல வார்த்தை, இது நான் ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வரேன். available for use as intended by the management in its intended location and condition. மேனேஜ்மெண்ட் எந்த லொகேஷனுக்கு எந்த கண்டிஷனுக்கு அந்த அசெட் வரணும்னு நினைச்சதோ அந்த லொகேஷனுக்கு அந்த கண்டிஷனுக்கு அந்த அசெட் வந்துச்சுனா டெப்ரிசியேஷன் ஸ்டார்ட் பண்ணு. whether it is using or whether the organization using the asset or not is a different issue. கரெக்ட்டா இல்லையா? Yes, sir. The asset is available for use
as intended by the management in its intended location and intended condition. Intended location. Okay, sir. கரெக்டா இல்லையா Yeah. சார் ஏன் சார் லொகேஷன் அண்ட் கண்டிஷன் வைக்கிறான்? ஏசியை கீழே ஆன் பண்ணி கரண்ட் கொடுத்தா கூட ஓடும். ஏசி கீழே வைக்கணுமா மேல வைக்கணுமா? மேல வைக்கணும். லொகேஷன். வெறும் மேல மாட்டினா ஓடாது, கரண்ட் கொடுக்கணும். அப்ப கண்டிஷன். அப்போ as intended by the management, as intended location and intended Location condition இருந்தா depreciation ஸ்டார்ட் பண்ணு. Okay, sir. ஓகேவா? சார் எப்ப சார் depreciation நிப்பாட்டணும்? நான் அசெட்டை கிளாசிஃபைட் as sale நான் விக்கிறதுக்கு கிளாசிஃபை பண்ணிட்டேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரே ஒரு இடத்துல நம்ம படிச்சோம். You should recognize the revenue by its use ன்னு படிச்சோமா? Yes, sir. Not by its sale, by its use. Use by its use. ஆர்கனைசேஷன் இந்த அசெட்டை வித்தாதான்டா நமக்கு வேல்யூ, அதை யூஸ் பண்றதுனால வேல்யூ இல்லன்னு முடிவு பண்ணுதோ அப்ப it will be classified as held for sale. Okay, sir. எப்போ ஆர்கனைசேஷன் ஒரு அசெட்டை இனிமேல இந்த அசெட்டை யூஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல, வித்தாதான் நமக்கு அதுல இருந்து இன்கம் வரும் அப்படின்னு எப்ப நினைக்குதோ அது அன்னில இருந்து அது என்னவா இருக்காது, பிபிஇயா இருக்காது, will be classified as என்னது, held for use. held for sale மாத்திட்டா நோ டெப்ரிசியேஷன். கரெக்ட்டா இல்ல? ஒரு இடத்துல படிச்சோமா ஃபார் இட்ஸ் யூஸ்னு மட்டும் ஒரு இடத்துல அண்டர்லைன் பண்ணிருந்தானா? Yes, sir. ஒரு அசெட்ல இருந்து நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு அசெட்ல இருந்து நம்ம ரெண்டு விதமா பெனிஃபிட் எடுக்கலாம். ஒன்னு பை இட்ஸ் யூஸ் பண்ணி அதுல இருந்து பெனிஃபிட் எடுக்கலாம். ஒரு வண்டி வாங்குற அந்த வண்டியை வித்தா பெனிஃபிட் கிடைக்காது, யூஸ் பண்ணாதான் பெனிஃபிட் கிடைக்கும். Yes, sir. இல்ல அசெட்டை சேல் பண்ணா பெனிஃபிட் கிடைக்கும். யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அசெட்டை இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணா பெனிஃபிட் கிடையாது, வித்தாதான் பெனிஃபிட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ depreciation should be stopped. Okay, sir. Or வித்துட்ட or வித்துட்ட depreciation நிப்பாட்டி. கரெக்ட்டா? Yes, sir. depreciation எந்த மெத்தட்ல போடலாம்? SLM, WDV, production of units method. மூணே மெத்தட் தான். Yes, sir. SLM தெரியும்ல, எல்லா வருஷமும் depreciation சேம். ரிட்டன் டவுன் வேல்யூனா என்ன? ரிட்டன் டவுன் வேல்யூல depreciation கால்குலேட் பண்ணா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். கரெக்ட்டா இல்லையா? Yes, sir. எப்படி 1 லட்சம் ரூபாய் அசெட் வேல்யூ 10,000 depreciation 90,000. செகண்ட் இயரும் 10,000 போட்டா இங்க 1 லட்சம் 10,000 90யா 90. 1 லட்சத்துல 10% போட்டா 10% 10,000 ரூபாயா? திரும்ப 90ல 10% போட்டா 9,000. 9,000. அப்போ depreciation will be calculated on the written down value. கரெக்ட்டா இல்லையா? Yes, sir. இது ஒரு ரிட்டன் டவுன் வேல்யூவா இல்லையா? இந்த 90 ரிட்டன் டவுன் வேல்யூ தான். ஆனா நம்ம depreciation ஒரிஜினல் காஸ்ட்ல கால்குலேட் பண்றோம். அதனால அது பேரே ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் ஆர் SLM மெத்தட். SLM. ரிட்டன் டவுன் வேல்யூ நம்ம இதுல depreciation கால்குலேட் பண்ணா அது WDV மெத்தட். Yes, sir. கரெக்ட்டா? ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் மெத்தட்னு இருக்கு. ஒரு அசெட்டை வந்து நீ வாங்கியிருக்க 1 லட்சம் ரூபாய். அதை வச்சு நீ 1 லட்சம் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். Yes, sir. ஃபர்ஸ்ட் வருஷம் 20,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்க, அப்ப 20,000 ரூபாய் depreciation. செகண்ட் வருஷம் நோ யூனிட் ப்ரொடியூஸ்ட், அப்ப 0 rupees depreciation. 0. தேர்ட் இயர் 10,000 யூனிட் ப்ரொடியூஸ்ட், அப்ப 10,000 depreciation. 10,000 depreciation. ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் மெத்தட். இது எக்ஸாம்பிள் எங்க தெரியுமா? நீ வீட்ல லைட்டர் வாங்குவ தெரியுமா? கேஸ் அடுப்புக்கு. அதுல பாத்தீனா 1 lakh டிக்னு போட்டுருப்போம். ஓகே சார். டிக் யூஸ் பண்ணலாம்னா 1 lakh டைம் டிக் அடிக்கலாம்னு போட்டுருப்பான். நான் சொல்ல அதுல போட்டுருப்பான். சரியா? யுவர் காஸ்ட் 1000 ரூபாய்னு வெச்சுக்கோ. சே எக்ஸாம்பிள் 1 lakhனு வெச்சுக்கோ. 1 lakh 1 lakh டிக் 1 lakh டிக் 10,000 டிக் அடிச்சிருக்க. அப்ப 10,000 டிக்கு 10,000 ரூபாய் depreciation. அப்படி. ஓகே. ஓகே. ஓகேவா? டீரெகக்னைசேஷன். டீரெகக்னைசேஷன் எப்ப பண்ணனும்? அசெட் எப்ப தூக்கி போடணும்? ஃபர்ஸ்ட் பாரு சேல்ல. சேல் பண்ணிட்டா ரிலீஸ்க்கு வேற ஒருத்தனுக்கு லீஸ்க்கு கொடுத்துட்ட. அப்ப அவன் அசெட்டா போய்டும், உன் அசெட் கிடையாது. எஸ் சார். சேல் ஆர் லீஸ். ஆபரேட்டிங் லீஸ்னா ஷார்ட் டர்ம்க்கு வாடகை கொடுறது. அப்ப ஸ்டில் அது உன் அசெட் தான். கல்யாண மண்டபத்துல சேர் வாடகை கொடுறாங்கல, ஆமா, அது மாதிரி ஆபரேட்டிங் லீஸ். எனக்கு ரேடியோ செட் எடுத்து வந்து வைக்கறாங்கல, ஆபரேட்டிங். எஸ் சார். கரெக்ட்டா? ஃபினான்ஷியல் லீஸ்னா மொத்தமா ஜஸ்ட் வச்சுக்கோன்னு சொல்றது. சேல் ஆர் ஃபினான்ஷியல் லீஸ்ல நீ கொடுத்துட்ட அவனுக்கு, அப்ப அது அவனோட அசெட் உனக்கு கிடையாது. அப்ப டீரெகனைஸ் பண்ணிடு. ஓகே சார். நோ ஃபியூச்சர் எகனாமிக் பெனிஃபிட். ஏன்னா பிபில நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் படிச்சோம், ஃபியூச்சர் எகனாமிக் பெனிஃபிட் டிரைவ் ஆனாதான் அது அசெட். அப்பதான் there is no future economic benefit னு வெச்சுக்கோ. ஃபியூச்சர் எகனாமிக் பெனிஃபிட் எப்படி வரலாம்? either by use, அப்ப அசெட்டா வெச்சுக்கோ, பிபிஇயா வெச்சுக்கோ. by sale, அசெட் டிஸ்போசல் வெச்சுக்கோ, டிஸ்போசலுக்கு வெச்சுக்கோ. ரெண்டுத்துலயும் வரலன்னு வெச்சுக்கோ, ரைட் ஆஃப் பண்ணிரு அசெட். யூஸும் பண்ண முடியாது, விக்கவும் முடியாது. டைப்ரைட்டர் மிஷின் யூஸும் பண்ண முடியாது, வித்தா எவனும் வாங்கவும் மாட்டான். எஸ் சார். அது மாதிரி அவினாஷ் வருவான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு.
அவன் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கான், அவன் யூஸ் பண்ணலாம். இப்போ நீ வீட்ல வச்சிருந்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாதுல, அதை சொன்னேன். சரியா? எஸ் சார். சம் பார்க்கலாமா? ம். இங்க பாரு, இப்படி கொடுத்துறான். இந்த காஸ்ட் ஆட் பண்ணிப்பியா மாட்டியா? காஸ்ட் ஆஃப் தி பிளான்ட் ஆட் பண்ணிப்பியா மாட்டியா? ஆமா சார், ஆட் பண்ணிப்பேன். எஸ் சார். டிஸ்மேண்ட்லிங் காஸ்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? எடுத்துக்கலாம் சார். பண்ணணும். கரெக்டா இல்லையா? எஸ் சார். கரெக்டா இல்லையாமா? நான் சொன்னனா இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஆஃப்டர் 5 இயர்ஸ் அது டிஸ்மேண்டில் பண்றதுக்கு செலவு இருக்கும், அது இன்னைக்கே ஆட் பண்ணனும்னு சொன்னனா? எஸ் சார், சொன்னீங்க சார். கரெக்டா இல்லையாமா? கரெக்ட் சார். அடுத்தது இனிஷியல் ஆபரேட்டிங் லாசஸ். அப்படினா என்ன தெரியுமா? செட்டப்லாம் பண்ணியாச்சு, நீ ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ட்ரையல் போட்டு பாக்குற, அதுக்கு வர லாஸ்லாம் நீ என்ன பண்ண கூடாது? லாஸ் எடுக்க கூடாது. இனிஷியல் டெலிவரி அங்க இருந்து எடுத்து வந்து கொடுக்கிறது, அது ஹேண்ட்ல தூக்கி வைக்கிறது, ஹேண்ட்லிங் காஸ்ட் எலிஜிபிள் சார். பிரிபரேஷன் எஸ் ஆட் சார். பண்ணிக்கலாம். எஸ் சார். கன்சல்டன்ட் யூஸ் இருப்பார், ஏசி மெக்கானிக் தான் ஏசியை மாட்ட முடியும், நம்ம மாட்ட முடியாது. ஆமா. ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அது மாதிரி கொடுப்பாமா வரிசையா. இதுல எதெல்லாம் எடுத்துக்கலாம் எதெல்லாம் எடுத்துக்க கூடாது நீ பார்க்கணும். ஒரே ஒரு டைப் ஆஃப் क्वेश्चन, இந்த क्वेश्चन தான் திருப்பி 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 ஏஎஸ்டிஎன்ல கேக்குறான், அப்படி இல்லனா டெப்ரிசியேஷன் கேட்பான். சோ ஏஎஸ்டிஎன் ஓவரால் திருப்பி ஒரு வாட்டி ரெகனைஸ் பண்றேன், திருப்பி ரிவைஸ் பண்றேன், காதுல வாங்கு. இனிஷியல் ரெகனைசேஷன் பார்த்தோம். கரெக்ட்டா? எஸ் சார். நோட்ஸ் அப்படியே அனுப்பிடுறேன் உனக்கு ஒரு வாட்டி, நீ திருப்பி ஒரு வாட்டி பாத்துக்கலாம். இந்த புக்ல உள்ள சம்ஸ் நீ பார்க்கணுமா? இது டாக்ஸ்மேன் ஸ்கேனர், ஓகேவா? இந்த மெட்டீரியல் அப்படியே அனுப்புறேன், இதுல உள்ள சம்ஸ் நீ பாத்துக்கணும். இம்பார்ட்டன்ட் இது என்ன லிஸ்ட் ஆஃப். நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் பிபி என்ன? டான்ஜிபிள் ஐட்டம்ஸ் யூஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ். ரெண்டல் பர்பஸ், அட்மின் பர்பஸ். அட் யூஸ் ஃபார் மோர் தென் ஒன் அக்கவுண்டிங் பீரியட். ஒன் அக்கவுண்டிங் பீரியட். எப்போ பிபி ரெகனைஸ் பண்ணோம்? when there is future economic benefit flow to the entity by its use and cost can be measured reliable. மூணு விதமா அசெட் வாங்கலாம்: பர்ச்சேஸ், செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்சேஞ்ச். எஸ் சார். பர்ச்சேஸ்க்கு வாங்குறது, அப்புறம் அந்த சைட் காஸ்ட், தட் இஸ் டைரக்ட் அட்ரிபியூட்டபிள் காஸ்ட்னு சொன்னேன். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பிளஸ் டைரக்ட் அட்ரிபியூட்டபிள் காஸ்ட், டைரக்ட் அலோகபிள் காஸ்ட். கரெக்ட்டா? அடுத்தது சப்சிக்வென்ட், ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எப்படி சார் மெஷர் பண்றது? காஸ்ட் மாடல், ரீவேல்யூஷன் மாடல். கரெக்ட்டா? ரீவேல்யூஷன் ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி ரீவேல்யூஷன்? அசெட் ஃபர்ஸ்ட் காஸ்ட் குறைச்சிரு, பை பாசிங் அக்குமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு அசெட் ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணா அசெட். இப்போ ஏத்திக்கோ அசெட் அக்கவுண்ட் டெபிட் டு ரிசர்வ். ரெண்டாவது மெத்தட் என்ன? புக் வேல்யூல இருந்து எவ்வளவு ஏறுதுன்னு கண்டுபிடி, அது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடி, அத்தனை பர்சன்டேஜ்க்கு அசெட் வேல்யூ ஏத்து, டெப்ரிசியேஷன் ஏத்து, வேல்யூ ஏத்து. ஃபேர் வேல்யூ. கரெக்ட்டாமா? எஸ் சார். அடுத்து இன்கிரீஸ், ரீவேல்யூஷன் இன்கிரீஸ் ஆச்சுனா ரீவேல்யூஷன் ரிசர்வ், சப்போஸ் டிக்ரீஸ் ஆச்சுனா பி&எல். கரெக்ட்டா? ரீவேல்யூஷன் டவுன்வர்ட் ரீவேல்யூஷன் பண்ணா அந்த லாஸ் எங்க கொண்டு போறணும்? பி&எல். ஆனா இன்கம் பி&எல் போட கூடாது, ரீவேல்யூஷன் ரிசர்வ்ல போடணும். கரெக்ட்டா? எஸ் சார். அடுத்து depreciation. Depreciation either charged to P&L or added to the cost of other assets. Residual value depreciation cost carrying amount oda adhigama poichina illa equal ah irundha no depreciation. Yes sir. Ana cost minus residual value 0 nu vandrum, appo no depreciation. No depreciation. SLM method use pannalam, WDV method use pannalam, PUM method use pannalam. Eppo cessation of depreciation when it is disposed either by sale or lease. Yes sir. Or there is no future economic benefit from the entity. From the asset to the entity. கரெக்டாமா? Yes sir. இதெல்லாம் சும்மா சின்ன சின்னதா இருக்கும், இதெல்லாம் பார்க்க வேண்டாம். பெரிய பெரிய क्वेश्चन இருக்கு பாத்தியா, அதை மட்டும் பாத்துக்க போதும். அடுத்தது AS11 லாஸ்ட் சாப்டர், லாஸ்ட் 3 நான் நடத்துறேன். Ten minutes break எடுத்துக்கிறியாமா? 8க்கு வா, கரெக்டா ஒரு 15 to 20 minutes முடிச்சிரும். Yes sir. Okay sir.
தேங்க்ஸ் கவனி. இப்போ நான் இந்தியால இருந்து யுஎஸ்ஏக்கு குட்ஸ் வித்திருக்கேன் ஒர்த் ரூபீஸ் 5 lakh, பில்லிங் மேட் இன் INR இந்தியன் ரூபி. ஆஃப்டர் 1 month ஆஃப்டர் த கிரெடிட் பீரியட் யுஎஸ்ஏ பர்சன் எனக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும், வாட் எவர் மேபி த எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகேவா? எஸ் சார். அப்ப எனக்கு எவ்வளவு தான் வரும்? 5 லட்ச ரூபா வந்துரும். அப்ப எனக்கு எக்ஸ்சேஞ்ச் கெயினும் வராது, எக்ஸ்சேஞ்ச் லாஸும் வராது. நான் என்ன பில் பண்ணனும் எனக்கு அப்படியே வந்துரும். ஆமாங்க சார். கரெக்ட்டா? எஸ் சார். கரெக்ட்டா? அதுவே நான் இந்தியன் ரூபில பில் பண்ணாம $12,500 பில் பண்ணிருக்கேன். அப்போ என்னோட அக்கவுண்ட்க்கு $12,500 கிரெடிட் ஆகும். அத 1 month கழிச்சு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்ல நான் கன்வெர்ட் பண்ணிக்கணும். எஸ் சார். கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா இல்லையா? இப்போ நான் வித்த அன்னைக்கு ரேட் 70 ரூபாய் இருந்திருக்கும், இன்னைக்கு 68 ரூபாய் தான் இருக்கு. லாஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எஸ் சார். கரெக்ட்டா இல்லையா? அப்போ sold goods are providing service to foreign country na, this is not a foreign exchange transaction. When billing is made in when billing is not made in Indian currency or functional currency, நீ எந்த கண்ட்ரில ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கோ அந்த கரன்சி functional currency or Indian currency. இப்போ நான் பில்ல ஸ்ரீலங்கன் ரூபில பில் பண்றேன், பிரச்சனை. சிங்கப்பூர் டாலர் பிரச்சனை, குவைத் தினார் பிரச்சனை. எஸ் சார். ஓகேவா? அது மாதிரி நிறைய கண்ட்ரிக்கு நிறைய பேர் இருக்கு. ஜப்பான் yen பிரச்சனை, யுஎஸ் டாலர் பிரச்சனை. அதுவே நான் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பில்லிங் நான் ரூபில பண்ணியிருந்தேன்னா திஸ் இஸ் நாட் ஏ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன். புரியுதா? புரியலையா? புரியுது சார். புரியுதாமா? சரி, இப்போ சில ஐட்டம் உனக்கு மீனிங் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்னமா? The rate is used to convert the currency into another currency. Yes sir. For example, $1 is equal to rupees 48. இது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் சார். $1 is equal to rupees 50 எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் ரேட் சார். அதுலயே ஸ்பாட் ரேட்னு ஒன்னு வரும். அதுலயே என்ன ரேட் வரும்? ஸ்பாட் ரேட். இதுவும் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான். ஸ்பாட் ரேட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆன், நல்லா புரிஞ்சுக்கோ, $1 இன்னைக்கு 40 ரூபாய், அப்ப இன்னியோட ஸ்பாட் ரேட் 40. நாளைக்கு $1 50, அப்ப நாளையோட ஸ்பாட் ரேட் 50. நாளைக்கு ஸ்பாட் ரேட் 60, அப்ப நாளைக்கு $1 ஸ்பாட் ரேட் 60. அப்ப ஆல் ஸ்பாட் ரேட் என்ன ரேட் தான்? எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃபார் டுடே இன்னைக்கு டிரான்சாக்ஷன் இருந்தா அது என்ன ரேட்? ஸ்பாட் ரேட். இன்னைக்கு டிரான்சாக்ஷன் இருந்தா அது என்ன ரேட்? ஸ்பாட் ரேட். பாரு, 1/1/2020 I sold goods to US client for rupees 10,000, sorry, for $10,000. ஓகேவா? இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் was rupees 50. $1,000 வச்சுக்கலாம், ஈஸி கால்குலேஷன். $1,000 இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன? 50. 31/3 அன்னைக்கு இத 1/3 வச்சுக்கோ. அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் 50 ரூபாய், நான் $1000 குச்சி வித்திருக்கேன். 31/3 அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட், அப்ப இது 31/3 ஸ்பாட் ரேட்னு சொல்லலாமா? எஸ் சார். இத 1/3 ஸ்பாட் ரேட்னு சொல்லலாமா? 45. எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன ஆயிடுது? 45. குறைஞ்சிருது, கம்மியாகுது. கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப $1 கொடுத்தா 45 ரூபாய் தான் கொடுப்பான். 3 ஏப்ரல் 3ஆம் தேதி 55 ரூபாய் மாறிடுது. இதுதான் எஸ், ரொம்ப சிம்பிள். இத நான் ரூபியில பில் பண்ணி தானே எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, நான் எதுல பில் பண்ணிட்டேன்? டாலர். அப்ப நான் வித்த அன்னைக்கு 1 லட்சம் 1000 × 50 50,000 சேல் புக் பண்ணிருப்பானா? ஆமாங்க சார். 31/3 அன்னைக்கு கன்வர்ட்டபிள் வேல்யூ 45,000 தானா? 5,000 லாஸ் P&L போடுவேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ். இந்த 5,000 லாஸ் என்ன பண்ணுவேன்? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு 31/3 அன்னைக்கு. இப்போ புக் வேல்யூ எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கேன்? 55,000 ரிசீவ் பண்ணிருப்பானா? எஸ் சார். இந்த 10,000 நெக்ஸ்ட் இயர்ல ப்ராஃபிட் போடுவேன்.
ஆ இதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் as simple as that. இவ்வளவுதான். ம் இங்க பார், குட்ஸ் பர்ச்சேஸ் டான் 1-1. எஸ் சார். அன்னைக்கு டாலர் 45,000 ரூபா இருக்கா, 45 ரூபா இருக்கா? ம் அன்னைக்கு என் புக்ல சேல் போட்டுருப்பனா, தட் இஸ் யூஎஸ் டெட்டார் டு சேல்ஸ் போட்டுருப்பனா, ஆ 45,000 போட்டுருப்பனா, கன்வெர்ட் பண்ணி 1000 Yes, sir. 10,000 4,50,000 4,50,000 போட்டுருப்பனா ஆ இன்னைக்கு ரேட்ல. எஸ் சார். கரெக்டா இல்லையா? குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன், சாரி சேல் இல்ல பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட் பண்றேன்னா பர்ச்சேஸ். ஆ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கிரெடிட்டார் 45,000 போடுவானா. எஸ் சார். 31/3 அன்னைக்கு க்ளோசிங்ல புக்ல ரெக்கார்ட் பண்ணணுமா? ம் அப்ப 44,000 ஆயிடுச்சா? ஆ இது உனக்கு அசெட்டா லைபிலிட்டியா கிரெடிட்டார்? கிரெடிட்டார் இஸ் லைபிலிட்டியா? லைபிலிட்டி. லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆனா ப்ராஃபிட்டா? ஆ அப்ப 1000 ரூபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். அப்புறம் நீ செட்டில் பண்ற அன்னைக்கு 43,000 43 ஆயிடுச்சா ரேட்டு? எஸ் சார். அப்ப இன்னொரு 1000 ரூபாய் கம்மியா செட்டில் பண்றியா? ம் இந்த 1000 ரூபாய் நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட்டா புக் பண்ணுவேன். பாரு, சாரி 10,000 ரூபாய். ஓகேவா? மேல $10,000 இருக்கு. $10,000 இன்டு $1 இங்க $10,000 ரூபாய். பாரு, ஃபர்ஸ்ட் எவ்வளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன்? 4,50,000 ரூபாய்க்கு ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னா அன்னைக்கு வித்த அன்னைக்கு அதான் ரேட். 31 மார்ச் அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட்ல போடுற வேல்யூ எவ்வளவு? 31 மார்ச் அன்னைக்கு வேல்யூ என்னச்சு? 44. 4,40,000 போடுவேன். ஆனா 4,50,000 ஒரிஜினல் வேல்யூவா? இப்ப லைபிலிட்டி குறையுதா? 10,000 ப்ராஃபிட். எஸ் சார். ஆ திருப்பி செட்டில் பண்ற அன்னைக்கு வெறும் 4,40,000 தான் செட்டில் பண்றேன். எஸ் சார். அப்ப புக்ல 4,40,000 வேல்யூ இருந்துச்சா? ஆ வெறும் 4,30,000க்கா? எஸ் சார். 30,000 நெக்ஸ்ட் இயர் செட்டில்மென்ட் அன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். சப்போஸ் இந்த இடத்துல 43 பதிலா 46 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? இந்த இடத்துல 1000 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணுவ, இந்த இடத்துல 2,000 ரூபாய் லாஸ் புக் பண்ணுவ. லாஸ். அவ்வளவுதான். புரியுதா புரியலையா? புரியுது சார். கவனி, இதுதான் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஸ்டெப் நீ தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரின் என்டிட்டிஸ். நான் வெளிநாட்டுல ஏதோ ஒரு என்டிட்டி வச்சிருக்கேன், வெதர் பிரான்ச், ஜேவி, சப்சிடரி ஏதோ ஒன்னு ஃபாரின்ல வச்சிருக்கேன். இயர் எண்ட்ல அவனை கன்வெர்ட் பண்ணி என் புக்ல மாத்தணுமா? எஸ் சார். கரெக்டா இல்லையாமா? எஸ் சார். சேஞ்ச் பண்ணனும். மாத்தணுமா இல்லையாமா? மாத்தணும். அப்போ எப்படி மாத்துறதுங்கறத மேட்டர். சரி, நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் அவன் இன்டெகிரலா நான் இன்டெகிரலான்னு பார்க்கணும். இன்டெகிரல் ஃபாரின் ஆபரேஷனா நான் இன்டெகிரல் ஃபாரின் ஆபரேஷனா? என்ன நம்பிதான் அவன் அங்க இருக்கான்னா அது இன்டெகிரல். அவன் யாரோ நான் யாரோப்பா, என்னோட என்டிட்டி அவ்வளவுதான்ப்பா, நான் ஓனர்ஷிப் வச்சிருக்கேன் அப்படின்னா அது நான் இன்டெகிரல். சார் நான் குட்ஸ் அனுப்புறேன், என் குட்ஸை வாங்கி தான் விற்கிறான், பணம் எனக்கு அப்படி இருந்துன்னா அது இன்டெகிரல். சார் நான் இங்க இருக்கேன், நான் ஓனர் அங்க உள்ளவனுக்கு, அங்க தனியா குட்ஸ் வாங்கிக்கிறான், அவனே தனியா வித்துக்கிறான், நான் இன்டெகிரல். கரெக்டா? இப்படி இன்டெகிரல் ஃபாரின் ஆபரேஷன்னா எப்படி பண்ணணும் கன்வர்ஷன், நான் இன்டெகிரல் ஃபாரின் ஆபரேஷன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஐட்டம் தெரிஞ்சுக்கணும். மானிட்டரி ஐட்டம், நான் மானிட்டரி ஐட்டம். என்ன ஐட்டம்? மானிட்டரி ஐட்டம், நான் மானிட்டரி ஐட்டம். கேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். மானிட்டரினா என்ன, நான் மானிட்டரினா என்ன? எனி ஐட்டம் which is required to be received or paid in cash, that is monetary. Data receive பண்ணனுமா? Yes sir. Bank balance you receive பண்ணனுமா? பேங்க்ல இருந்து கிரெடிட்டா நீ பே பண்ணனுமா? பே பண்ணனும் sir. லோன் கொடுத்திருக்க receive பண்ணனுமா? லோன் வாங்கியிருக்க பே பண்ணனுமா? Yes sir. It is not based on current asset, fixed asset, current liability, fixed liability, non current liability கிடையாது. Whether it is payable, that is settled, either received or paid in cash. Cash equivalent na, that is monetary. Stocks are a current asset but not monetary. Yes sir. Correct correct liya? Correct sir. Prepaid expense monetary or non monetary? Non monetary. Non monetary. Super. Prepaid expense will not be settled in cash, already pay பண்ணிட்ட. ஆமா. receive பண்ண மாட்ட, pay பண்ண மாட்ட. Non monetary.
ஸ்டாக் நான் மானிட்டரி, Yes, sir. ஃபிக்ஸ்ட் அசெட் நான் மானிட்டரி, Ah, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நான் மானிட்டரி. non-monetary. கரெக்டா? Yes, sir. கரெக்டா? அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் மானிட்டரி, Ah, ப்ரீபெய்டு வேஜஸ் நான் மானிட்டரி. yes, sir. கரெக்டா? ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். will not be settled by cash. அவன் ஒர்க் பண்ணி தான் செட்டில் பண்ணுவான். Yes, sir. கரெக்டா இல்லையா? அவுட்ஸ்டாண்டிங் Correct, ரெண்ட் sir. மானிட்டரி, நீ பே பண்ணி செட்டில் பண்ணனும். ப்ரீபெய்டு ரெண்ட் நீ ஆல்ரெடி பே பண்ணிட்ட, will not be settled. அவன் எப்படி கொடுப்பான்? அவனை செட்டில் பண்ணுவான். நீ கொடுத்த காசுக்கு உனக்கு பண்ண வாடகை விட்டு செட்டில் பண்ணுவான். Ah, இதா இப்போ மானிட்டரியா நான் மானிட்டரியான்னு பிரிக்க தெரியுதா? anything which is Yes, sir. settled in cash or cash equivalent monetary-யா? yes, sir. anything which is not settled, which is not monetary non monetary item சொல்லலாமா? மானிட்டரி இன்டெகிரல் ஃபாரின் ஆபரேஷனா இருந்தனா நல்லா கவனி. ரெண்டே விஷயம், மானிட்டரி ஆபரேஷன் நான் மானிட்டரி ஆபரேஷன். Non-monetary. மானிட்டரி ஆபரேஷன் should be closing rate. Okay, sir. ரேட்ல கன்வர்ட் பண்ணனும். Closing date. நான் மானிட்டரி வாங்குன அன்னைக்கு ஒரு வேல்யூ இருக்கும் தெரியுமா? at the recording transaction அசெட் வாங்கிருப்பா, வாங்குன அன்னைக்கு அசெட் வாங்குன அன்னைக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, ஆமாங்க சார். அந்த வேல்யூல ட்ரான்ஸ்லேட் பண்ணனும். ம். that is spot rate on the date of transaction சொல்லலாமா? Okay. Yes, sir. அப்போ இன்டெகிரல் நானும் அவனும் ஒண்ணுதான் அப்படினா மானிட்டரி ஆபரேஷன்ஸ் மானிட்டரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணனும்? க்ளோசிங் ரேட். க்ளோசிங் ரேட்னா என்ன? 31st மார்ச் அன்னைக்கு உள்ள க்ளோசிங் ரேட். 31st மார்ச் அன்னைக்கு உள்ள க்ளோசிங் ரேட் 3:15க்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. க்ளோசிங் ரேட்னா பேலன்ஸ் ஷீட் டேட் கிடையாது. க்ளோசிங் ரேட்னா 31st மார்ச் நீ பேலன்ஸ் ஷீட் டேட், அந்த பேலன்ஸ் ஷீட் டேட்ல 3:15க்கு என்ன ரேட்ல க்ளோஸ் ஆகுதோ அந்த ரேட் எடுத்துக்கணும். ஓகே சார். ஓகேவா? நீ ஃபினான்ஷியல்ஸ் டிசம்பர் கூட மூடலாம். டிசம்பர் அன்னைக்கு லாஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூ அந்த வேல்யூ. நான் மானிட்டரி ஐட்டம் நீ வாங்குன அன்னைக்கு என்ன வேல்யூல ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கோ அதே வேல்யூல ட்ரான்ஸ்லேட் பண்ணி. இத நான் சொல்றது. எஸ் சார். ஆல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி இந்த இடத்துல நான் மானிட்டரி ஐட்டம், நான் இன்டெகிரல்ல. அதான் யாரோ நான் யாரோ எல்லாத்தையும் க்ளோசிங் ரேட்ல எல்லா அசெட் லைபிலிட்டி எந்த ரேட்ல கன்வர்ட் பண்ணனும்? க்ளோசிங். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு தெரியுமா? அத மட்டும் ஆவரேஜ் ரேட். நான் சொல்றது புரியுதாமா? எஸ் சார். ஆன் இன்டெகிரல் நானும் அவனும் ஒண்ணு அப்படினா அவனோட மானிட்டரி ஐட்டமை மட்டும் கன்வெர்ட் பண்ணு, நான் மானிட்டரியை கன்வெர்ட் பண்ணாத. வாங்குன அன்னைக்கு என்ன ரேட்ல கன்வெர்ட் பண்ணியோ அதே ரேட்ல வச்சு. அதே ரேட்டா? அப்ப க்ளோசிங் தட் இஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கு நீ மாத்த தேவையில்ல. இது ஃப்ளக்சுவேஷனுக்கு மாறும், இது ஃப்ளக்சுவேஷனுக்கு மாறாது. நான் இன்டெகிரல்னா எல்லா ஐட்டமும் ஃப்ளக்சுவேஷனுக்கு மாறும். க்ளோசிங் டேட். ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாமா? எஸ் சார். That should be recognized in foreign exchange loss or foreign exchange profit in P&L. இதனால இந்த கன்வெர்ட் பண்றதுனால லாஸ் ஆர் ப்ராஃபிட்டோ வரலாமா? எஸ் சார். That loss or profit should be recognized in P&L as foreign exchange gain or foreign exchange loss. ஓகேமா? எஸ் சார். அடுத்தது இங்க பாருங்க. இதுல எதெல்லாம் மானிட்டரி எதெல்லாம் நான் மானிட்டரின்னு கேக்குறோம். ஷேர் கேபிட்டல் நான் மானிட்டரியா? நான் not be மானிட்டரி. settled in cash. எஸ் சார். Trade receivable மானிட்டரியா? எஸ் சார். இன்வெஸ்ட்மென்ட் நான் மானிட்டரி. Fixed assets நான் மானிட்டரியா? நான் மானிட்டரி. ஓகேவா? அடுத்து பாரு. கவனி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாரு. BK Limited purchased the fixed assets for 5,000 lakhs இந்தியன் ரூபியில பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். Payable in foreign currency. Payable in Indian currency னா பிரச்சனையே இல்ல. Foreign. Payable in என்ன currency? Foreign currency. Foreign currency. கரெக்ட்டா? ஆன் என்னைக்கு வாங்கிருக்கான்? ஆன் வாங்குனது 1/4. Payable ஆன் 5/4 13. வாங்குனது 12, பேயபிள் 5/4 13, ஒரு வருஷம் கிரெடிட் கொடுத்திருக்கான். கரெக்ட்டா? சோ 1/4/12ல இருந்து நடுவுல 31/3/13 வந்துருதா? வருது. அதுக்கு அப்புறம் 5/4/13 வருதா? அப்ப இங்க இருந்து இங்க கன்வெர்ட் பண்ணனும், இங்க இருந்து இங்க கன்வெர்ட் பண்ணனும். கரெக்ட்டா? வாங்கும்போது என்ன போட்டுருப்ப? 500 லட்சமா? டிவைடட் பை எத்தனை ரூபாய் வாங்கும்போது 14 அன்னைக்கு? 14 அன்னைக்கு வந்து 50 ரூபாய். 50. கரெக்ட்டா? கரெக்ட்டா? எஸ் சார். எஸ் சார். அப்ப எத்தனை டாலர்?
அப்ப எத்தனை டாலர்மா? into 70. $100 100. கரெக்டா இல்லையாமா? 5000 லட்சம் டிவைடட் பை 50. இங்க பாருமா, எஸ் சார். புரியுதா புரியலையா? ஆ. இங்க பாரு 5000 lakhsனு கொடுத்திருக்கான். இப்போ $500 கொடுத்திருந்தானா இன்டு ரேட் 50 ரூபாய் மல்டிப்ளை பண்ணலாம். ஆ அவன் 5000 லட்சம் ரூபாயில கொடுத்திருக்கான். அப்ப டாலரை டிவைட் பண்ணாத, டாலர் இந்த கன்வெர்ட் வேல்யூ டிவைட் பண்ணாதான் you will get டாலர் அமௌண்ட். அப்ப 100 lakhs டாலரா? 100 lakhs. ஆ 100 lakhs டாலரா? எஸ் சார். இத நீ 50 ரூபாய்க்கு ரெக்கார்ட் பண்ணிருப்பியா? இப்போ 100 lakhs டாலரை இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணணுமா? எஸ் சார். இன்னைக்கு 54 ஆயிடுதா? அப்ப அசெட் ஏறிடுதா? இன்க்ரீஸ் ஆகுது. லைபிலிட்டி ஏறிடுதா? எஸ் சார். லைபிலிட்டி ஏறுதா இல்லையா? லைபிலிட்டி இன்க்ரீஸ் அப்ப ஆகுது. 54.98 மல்டிப்ளை பண்ணுவியா? அப்போ 4 ரூபாய் 98 பைசா ஏறிடுதா? எஸ் சார். லாஸ் ரெகனைஸ் பண்ணு. கரெக்ட்டா? எஸ் சார். லாஸ் கரெக்ட்டா இல்லையா? முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் லாஸ் முடிஞ்சிருச்சா? எஸ் சார். ரெண்டாவது லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பாரு. The company also obtained a soft loan. $1 lakh soft loan வாங்கியிருக்கான். On 1/4/2012. Payable in 3 equal installment. $33,000 $33,000 $33,000. முதல் டாலர் எப்ப டியூ வருது? 1/5க்கு டியூ வருது. கரெக்ட்டா? அப்போ 1/4/12 அடுத்தது 3/13 நடுவுல வந்துரும் 13. அதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டியூ வருதா? எஸ் சார். இப்போ வாங்குற அன்னைக்கு $1,00,000 இன்டு 50 ரூபாய் போட்டுருப்பானா? இப்போ $1,00,000 இன்டு 54 ரூபாய் பே பண்ணணுமா? $1,00,000 இன்டு 54 ரூபாய் லாஸ் புக் பண்ணு. புரியுதா? திருப்பி செட்டில்மெண்ட் அன்னைக்கு என்ன ரேட் வருதுன்னு பாரு. செட்டில்மெண்ட் அன்னைக்கு 53 ரூபாய் திருப்பி ப்ராஃபிட் புக் பண்ணி. ஆஃப் சிம்பிளஸ் தட். அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? மானிட்டரி ஐட்டமா இருக்கா? டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அன்னைக்கு ஒரு புக்கிங், 31 மார்ச்சுக்கு இன்னொரு புக்கிங், அப்புறம் செட்டில்மெண்ட்டுக்கு இன்னொரு புக்கிங். ஓகே சார். ஓகேவா? இப்போ 1/10 நான் வாங்குறேன் அன்னைக்கு டேட் ஆஃப் புக்கிங் 1/31/3. இதோட 12/13 இன்னைக்கு ஒரு புக்கிங். அடுத்து 1/5/13 ஒரு புக்கிங். இந்த ரேட்டுக்கு இந்த ரேட் கன்வெர்ட் பண்ணி லாஸ் ஆர் புக் இங்க போட்டுறணும். லாஸ் ஆர் ப்ராஃபிட் இந்த ரேட்ல திருப்பி இந்த ரேட் கன்வெர்ட் பண்ணி திருப்பி லாஸ் ஆர் ப்ராஃபிட் இங்க போடணும். ஓகே சார். கரெக்ட்டா? இத சொல்லு பாப்போம். இந்த சம்க்கு ஆன்சர் போடு. ஆன்சர் போடு சொல்லு. 31/3/2011 அன்னைக்கு என்ன பண்ணனும் அப்படினு சொல்லி ஆன்சர் போடு சொல்லு. புக்கிங் டேட் என்ன? டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் டேட் என்ன? செட்டில்மெண்ட் டேட் என்ன? மூணு ரேட்லயும் சொல்லு. ப்ராஃபிட் லாஸ் சொல்லு. இந்த வருஷம் ப்ராஃபிட் எவ்வளவு, நெக்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளவு, லாஸ் சரி கவனிமா. கம்பெனி இம்போர்ட்டட். அப்ப பே பண்ணணுமா ரிசீவ் பண்ணணுமா? ரிசீவ். இம்போர்ட் பண்ணிருக்காமா, நீ பே பண்ணனும். குட்ஸ் வாங்கி இருக்க, அவங்க இம்போர்ட். ஓகே நம்ம பே பண்ணணுமா? நம்ம பே பண்ணனும். ரேட் ஏறிடுச்சுனா பிரச்சனை, எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ப லாஸ். ரேட் இறங்கிடுச்சுனா கம்மி ரேட்லயே பே பண்ணிடலாம், ப்ராஃபிட். ஓகே. நம்ம சேல் பண்ணிருக்கோம்னு வெச்சுக்கோ, அப்ப ரேட் இறங்குனுச்சுன்னு வெச்சுக்கோ, ஏன் லாஸ்? ஏன்னா கம்மி அமௌண்ட் தான் கிடைக்கும். கரெக்ட்டா இல்லையாமா? எஸ் சார். கரெக்ட்டா இல்லையா? புரியுதா புரியலையா? சார் இந்த சம் பாரு. ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணிருக்கான் $9,000 $9,000 ஆன் 44 ரூபாய் வேல்யூ. அப்ப 9000 * 44 போட்டுருப்பானா? 3,96,000. சரி. Transaction was recorded in the books at அதே ரேட்ல முடிச்சிட்டான். That payment for transaction வருது. அதுக்கு நடுவுல 31st மார்ச் வந்துதா? எஸ் சார். 10th ஏப்ரல் செட்டில்மென்ட். அதுக்கு முன்னாடி 31st மார்ச் 31st மார்ச் அன்னைக்கு 49 ரூபாய். ஓ நீ இம்போர்ட் பண்ணதனால பே பண்ணணுமா ரிசீவ் பண்ணணுமா? பே பண்ணணும். இப்போ 44 ரூபாய்க்கு பதிலா நீ ஒரு டாலருக்கு 49 ரூபாய் கொடுக்கணுமா? எஸ் சார். அப்ப $9,000க்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிச்சா? அப்ப 45,000 ரூபாய் லாஸ். 45. ரெக்கார்ட்ல மட்டும் தான் அப்படி போடணும். புரியல.
31 ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட்ல மட்டும் அப்படி போட்டுக்கிறோமா சார்? என்னது ரெக்கார்ட்ல அன்னைக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கோ அது. ஆ அதுக்கப்புறம் கை வைக்க கூடாது. 31st மார்ச் அன்னைக்கு மானிட்டரி ஐட்டம்ல பேபிள். ஓகே. சோ அன்னைக்கு கன்வெர்ட் பண்ணனும் திருப்பி 48 ன்ட்டு 49 க்கு கன்வெர்ட் பண்ணனும். இது செட்டில்மென்ட் டேட் அன்னைக்கு 48, இயர் எண்ட்ல 49. ஓகே. இயர் எண்ட். சோ 45000 ரூபாய் லாஸ் போட்ரு. திருப்பி செட்டில்மென்ட் அன்னைக்கு 48 ரூபாய் குறஞ்சிருச்சா 1 ரூபாய்? 1 ரூபாய் into 9000 9000 ப்ராஃபிட். 9000 ஃபர்ஸ்ட் 45000 ரூபாய் லாஸ், அப்புறம் 9000 ப்ராஃபிட். ப்ராஃபிட். அவ்வளவுதான். புரியுதாமா? லாஸ்ட் கான்செப்ட் 5 நிமிஷம் கவனி முடிஞ்சிருச்சு. there is nothing something called forward contract. there is something called என்னதுமா? ஃபார்வர்ட். what is forward contract னா இன்னைக்கு நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். நான் 3 மாசம் கழிச்சு பே பண்ணனும். 3 மாசம் கழிச்சு நான் பே பண்ணும்போது ரேட் அதிகமா போயிடுச்சுன்னு வெச்சுக்கோ, 100 ரூபாய் போயிடுச்சுனா நான் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும்ல. எஸ் சார். அப்போ லாஸ் அவாய்ட் பண்றதுக்கு இன்னைக்கே நான் கான்ட்ராக்ட் புக் பண்ணிடுவேன். 3 மாசம் கழிச்சு நான் இந்த ரேட்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகேவா? அன்னைக்கு எந்த ரேட்ல இருந்தாலும் நான் எவ்வளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு கான்ட்ராக்ட் புக் பண்ணிடுவேன். இந்த பிரைஸ் ஒரு ரேட்ல புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த ரேட் கால்டு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்டா? அந்த கான்ட்ராக்ட் கால்டு என்ன கான்ட்ராக்ட்? எதுக்கு நான் பண்றேன்னா டு ஹெட்ஜ். ஹெட்ஜிங்னா டு அவாய்ட் லாஸ். டு அவாய்ட் லாஸ். எஸ் சார். நான் இன்னைக்கு $10,000க்கு ஒரு மிஷினரி வாங்கியிருக்கேன். 3 மந்த்க்கு அப்புறம் பே பண்ணனும். இன்னைக்கு வேல்யூ 45 ரூபாய். 3 மாசம் கழிச்சு திடீர்னு அது 60 ரூபாய் போயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க, நான் $10,000க்கு 60 ரூபாய் கொடுக்கணும். இன்னைக்கு என்கிட்ட கொடுக்கிறதுக்கு காசு இல்ல. சோ நான் 3 மாசம் கழிச்சு ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் ஆவறேன். நான் 50 ரூபாய் தரம்பா ஒரு டாலருக்கு. நீ 50 ரூபாய்க்கு எனக்கு டாலர் தாப்பா, நான் $10,000 உடனே வாங்கிக்கிறேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் என்டர் ஆயிடும். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஓகேவா? எதுக்கு என்டர் ஆவறேன்? ஹெட்ஜிங் என்டர் ஆவறேனா? எஸ் சார். இப்போ இந்த கான்ட்ராக்ட் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவேன்னு கேட்போம். ரொம்ப சிம்பிள். 50 ரூபாய்க்கு என்டர் ஆயிருக்கியா? அன்னைக்கு உனக்கு 51 ரூபாய் இருந்ததுன்னா ப்ராஃபிட்டா லாஸா? அன்னைக்கு 50 ப்ராஃபிட். அன்னைக்கு ஆக்சுவலா செட்டில்மென்ட் ரேட் அன்னைக்கு அது 51 ரூபாய் இருக்கு ஸ்பாட் ரேட். புக் பண்ண ரேட் 50 ரூபாய். அப்படினா ப்ராஃபிட் சார். ப்ராஃபிட் சார். ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். எப்படி? நீ ஒரு டாலருக்கு 50 ரூபாய் கொடுத்தா போதும் நீ புக் பண்ண கான்ட்ராக்ட் படி. ஆமா. நார்மலா போய் கான்ட்ராக்டே இல்லாம புக் பண்ணினா 51 ரூபாய் கேட்போம். அப்ப உனக்கு $10,000க்கு $10,000 மிச்சமாயிடும். ப்ராஃபிட்டா? சப்போஸ் நீ 50 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் புக் பண்ணி வச்சிருக்க, நீ எவ்வளவு ரேட் இருக்கோ நான் 50 ரூபாய்க்கு உனக்கு வித்துக்கறேன் இருக்க. அன்னைக்குன்னு பார்த்து 45 ரூபாய் தான் இருக்கு. லாஸ். மார்க்கெட்ல போனா 45 ரூபாய் கிடைக்குது ஒரு டாலர். நீ 50 ரூபாய்க்கு ஒரு டாலரை வாங்குற. அப்ப 5 ரூபாய் டாலர் லாஸ். 5 ரூபாய் லாஸ். $10,000க்கு $50,000 லாஸ் பண்றியா? இத மட்டும் புக் பண்ணா போதும். இங்க பாரு. இங்க பாரு இந்த क्वेश्चन பாரு. எஸ் லிமிடெட் பர்ச்சேஸ் a plant for $30,000. இவன் பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். அப்ப இவன் பே பண்ணனுமா? ஆஃப்டர் 6 மந்த் பே பண்ணா போதும். ஆஃப்டர் 6 மந்த் ரேட் எங்க வேணா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் என்ன கான்ட்ராக்ட் என்டர் ஆவறான்? ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் 62.15. ஆஃப்டர் 6 மந்த்னா இந்த ரேட் வந்துருமா? நவம்பர் 2013 வந்துருமா? சாரி. இந்த இடத்துல தப்பா கொடுத்திருக்கோம் லைட்டா. இந்த இடத்துல டேட் மட்டும் மாத்திக்கோ. நவம்பர்ல இருந்து 6 மாசம் கால்குலேட் பண்ணா எத்தனை மாசமா வருது? மே. ஓகே சமி ரொம்ப சிம்பிள். நவம்பர்ல இருந்து 5 மாசம் கால்குலேட் பண்ணனும், 6 மாசம் கால்குலேட் பண்ணனுமா? அப்ப நவம்பர் 30னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேயா? மே 2014. எஸ் சார். இது வந்து 2014 தப்பா கொடுத்துட்டோம். இது 2014 புக்ல மாத்திக்கோ. அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவு இருக்கு? எக்ஸ்சேஞ்ச் 60 ரூபாய் 75 ரேட். நீ எவ்வளவு கான்ட்ராக்ட் புக் பண்ணி வச்சிருக்க? 62. லாஸ் பண்றியா தேவையில்லாம 1 ரூபாய் 40 பைசா? எஸ் சார். இந்த $30,000க்கு லாஸ் பண்ணுவியா? அப்ப $42,000 நஷ்டமா இந்த கான்ட்ராக்ட்னால? எஸ் சார். இந்த கான்ட்ராக்ட் எத்தனை மாசம்? 6 மாசமா? 6 மாசம். அதுல 4 மாசம் இந்த சைடு உழுது, 2 மாசம் அந்த சைடு உழுவுதா வருஷத்துல? ஆமா சார். அப்ப 42,000 × 4/6 × 2/6 போடு. ஒரு 2 டிவைட் பண்ணு. 42,000 × 4/6 28,000 இந்த வருஷத்துக்கு லாஸ் புக் பண்ணிரு. மீதி 14,000 நெக்ஸ்ட் இயருக்கு லாஸ் புக் பண்ணிரு.
இன்னொரு क्वेश्चन காட்டுறேன், சொல்றியா? எஸ் சார். இங்க பாரு. ஐயப்பா முருகா. அவ்வளவுதான் போதும். சி இதவரை இது ஒன்னு கொடுத்திருப்போம், இதை நீ படிக்கவே படிக்காத. FCMITD அக்கவுண்ட் ஒன்னு கொடுத்திருப்பான், தட் இஸ் நாட் இன் யுவர் சிலபஸ், நியூ சிலபஸ் கிடையாது. இதுவரையும் ஆன்சரா படிச்சுக்கோ. இது ஆல்டர்னேட் ஆன்சர்னு கொடுத்திருப்பான், அந்த ஆல்டர்னேட் ஆன்சர் இந்த பிராக்டிஸ் மாடல்ல படிக்காது. டைரக்ட் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். ஓகே சார். எக்ஸாம்பிள் 58 ரூபாய் இனிஷியல் ரெகனைசேஷன், லேட்டர் டேட்ல 61 ரூபாய் மாறிடுச்சு. ஓகே சார். இது சேல் ஏறிடுச்சுங்கிறதுனால ப்ராஃபிட்டா, திருப்பி இறங்குச்சுனா லாஸா? எஸ் சார். அது மாதிரி போட்டுக்கணும், அவ்வளவுதான். இந்த ஆப்ஷன் நீ போகவே வேண்டாம். சோ ஏஎஸ் 11 பொறுத்தவரையும் நீ வாங்குற அன்னைக்கு ரெகனைஸ் பண்ணணும், அன்னைக்கு ஸ்பாட் ரேட்ல. 31 மார்ச் அன்னைக்கு மானிட்டரி ஐட்டமா இருந்தா க்ளோசிங் ரேட்ல ரெகனைஸ் பண்ணணும், லாஸ் ஆர் ப்ராஃபிட் புக் பண்ணணும், அகைன் செட்டில்மென்ட் ரேட்ல புக் பண்ணணும். கரெக்ட்டா? அது ஒண்ணு. அடுத்தது ஃபாரிங் ஆபரேஷன், தட் இஸ் இன்டெகிரல் ஆபரேஷன், நான் இன்டெகிரல் ஆபரேஷன். இன்டெகிரல்னா மானிட்டரி ஐட்டம் மட்டும் க்ளோசிங் ரேட், மீதி எல்லாமே டிரான்சாக்ஷன் ரேட். நான் இன்டெகிரல் ஐட்டமா ஆல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி அட் க்ளோசிங் ரேட். தியரி கேட்போம். மூணாவது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் ஆகுற ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பிரைஸ் மைனஸ் ஸ்பாட் ரேட், டிஃபரன்ஸா லாஸ் புக் பண்ணிக்கோ ஆர் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோ. எஸ் சார். கெயின் ஆகும். எதுக்கு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்டர் ஆகுறோம்? லாஸ் நாடி அவாய்ட் தி லாஸ். லாஸஸ். எனக்கு ப்ராஃபிட் வேணாம் பட் லாஸ் இருக்க கூடாது, அதுக்காக தான். ஓகேவாமா? சோ வித் திஸ் we completed AS 11. ஓகேயா? எஸ் சார். சோ AS 11ல பிராக்டிஸ் மாடல் क्वेश्चंस மட்டும் பாரு, புது புக்ல எதுவும் பார்க்க வேண்டாம். பழைய பிராக்டிஸ் மாடல் क्वेश्चन மட்டும் பாரு போதும். லைக் ஒரு 10 क्वेश्चन இருக்கும், அவ்வளவுதான். சரியா? சி AS 3க்கும் AS 1க்கும் சி AS 3ல என்ன எக்ஸாம்ல கேட்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியா, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியான்னு கேட்பான். இது ஈஸியா நீ சொல்லிடுவேன். அசெட் வாங்குற இன்வெஸ்டிங், விக்கிற இன்வெஸ்டிங், ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ற ஃபினான்சிங், லோன் வாங்குற ஃபினான்சிங், லோன் கொடுக்குற இன்வெஸ்டிங், டிவிடெண்ட் கொடுக்குற ஃபினான்சிங், இதெல்லாம் உனக்கு பேசிக்கா தெரியும். சில ஸ்பெகுலர் ஐட்டம் மட்டும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்கம் டாக்ஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்கம் டாக்ஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டி. டாக்ஸ்னாலே இன்கம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டின்னு போடக்கூடாது. டாக்ஸ் ஆன் வாட்னு பார்க்கணும். டாக்ஸ் ஆன் ப்ராஃபிட்டா, ஆப்ரேட்டிங். டாக்ஸ் ஆன் டிவிடெண்டா, டிவிடெண்ட் எங்க போடுற, ஃபினான்சிங். அப்போ டாக்ஸ் ஆன் டிவிடெண்ட் ஃபினான்சிங். சார் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், அப்ப இன்வெஸ்டிங். கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அது என்ன ஆக்டிவிட்டி? இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. மிஷினரி பர்ச்சேஸ்டு ஃபார் அகைன்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல், நோ கேஷ் ஃப்ளோ டிரான்சாக்ஷன். கரெக்டா இல்லையா? எஸ் சார். கேஷ் ஃப்ளோ இருந்தா மட்டும் தான் கேஷ் ஃப்ளோ போடணும். சோ உனக்கு 5 மார்க் என்ன கேட்பான்னா, இங்க பாரு இப்படி கேட்பான். கிளாசிஃபை தி ஆக்டிவிட்டி, இது என்ன ஆக்டிவிட்டி, என்ன ஆக்டிவிட்டின்னு கேட்பான். இந்த நோட்ஸ் நான் அனுப்புறேன், ஒரு 6 பேஜ் தான் இருக்கு. இதை மட்டும் பாரு, இதை மட்டும் இந்த ஒரு क्वेश्चन மட்டும் படிச்சா போதும். क्वेश्चन நம்பர் 5 எல்லாமே அதுலயே வந்துடும். கிட்டத்தட்ட பாரு ஜி வரி இருக்கு, எல்லாத்துக்கும் அவனே ஆன்சர் கொடுத்துருப்பான். இதை ஒரு வாட்டி கோ த்ரூ மட்டும் பண்ணு போதும். ஓகேவா? ஒரு 5 பேஜ் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 5-6 பேஜ் இருக்கும், அவ்வளவுதான். சரியா? சோ AS 3 நான் டச் பண்ணல. ஓகேவா? பேஸா என்ன படிக்கணும்னு மட்டும் சொல்லியிருக்கேன். AS 2 ஓவர், உடனே ரிவைஸ் பண்ணிரு. AS 2ல என்ன பார்க்கணும்னா, finished goods valued at cost, NRV, raw materials should also be valued at cost, finished goods NRV, raw material NRV ஒரு क्वेश्चन, நார்மல் லாஸ் ஒரு क्वेश्चन, கரெக்ட்டா? அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூஷன், அந்த ஓவர் ஹெட்ஸ் கால்குலேட் பண்றது ஒரு क्वेश्चन. இது மூணுத்துல ஏதோ ஒன்னு கேட்பான். 12 ரீஃபண்ட் ஆஃப் கிராண்ட் கேட்பான். 16 குவாலிஃபையிங் அசெட், நான் குவாலிஃபையிங் அசெட், அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், ரெண்டு சம்ல ஏதோ ஒரு சம் கேட்பான். ஓகேவா? 11ல இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கேட்பான், டைரக்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்னு கேட்பான். ஓகேவா? இல்ல அந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் கேட்பான். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு கேட்பான். 10 அசெட்டோட வேல்யூ, காஸ்ட் ஆஃப் தி அசெட் கேட்பான். டெப்ரிசியேஷன் எந்த மெத்தட்ல போடணும்னு கேட்பான், இல்ல கால்குலேட் பண்ண சொல்லுவான். டீரெகனைசேஷன் எப்போ பண்ணணும் தியரி கேட்பான். இவ்வளவுதான் கேட்பான்.
ஓகேவா? சோ நான் எக்ஸாம் டைம்ல ப்ரெடிக்ஷன் போடும்போது எல்லாருக்கும் நான் ப்ரெடிக்ஷன் அனுப்புறேன். பிளஸ் என்டர் இருக்கிற இதுல எல்லா நோட்ஸையும் நான் உனக்கு அனுப்புறேன். ஓகே சார். AS2 சம்ஸ் G1 ஓல்ட் PM 2 PM 10 16 எல்லாமே உனக்கு அனுப்பிச்சு விடுறேன் மெயில். ரெக்கார்டிங் கிடைக்கும். எல்லாரும் ஒரு நிமிஷம் வீடியோ மட்டும் வாமா. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க.